கேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீதாராம சீதாராம் சீதாராம் ஜெய சீதாராம் சீதாராம் ஜெய சீதாராம் 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 ஜெய சீதாராம் 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 ஜெய சீதாராம் சீதாராம் ஜெய ஜெய சீதாராம் 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 ஜெய சீதாராம் சீதாராம் ஜெய சீதாராம் 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 ஜெய சீதாராம் சீதாராம் जय सीताराम 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 जय सीताराम बोल बोल राजा राम सीताराम जय राजा राम जय राजा राम सीताराम जय राजा राम राजा राम सीताराम जय राजा राम जय 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 राजा राम जय सीताराम राजा राम जय 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 सीताराम सीताराम जय सीताराम सीताराम बोल 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 सीताराम 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 जय सीताराम जय 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 सीताराम सीताराम जय सीताराम सीताराम जय सीताराम जय बोल जय जय राम जय जय राम जय राम जय राम राम जय राम जय जय राम जय जय राम जय जय राम जय जय राम बोलो राम जय जय राम जय जय राम जय जय राम जय राजा रामचंद्र भगवान की जय सीता रामचंद्र भगवान की जय आंजनेय स्वामी की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं रामं निशाचर विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैकलक्ष्याणां सुलभः श्रीधरः सदा कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये जय सीताभिरामचंद्र भगवान की जय आंजनेय स्वामी की
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. கிருதயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள் காலம் பிரியறது. இத மாதிரி 4 யுகங்கள், சதுர்யுகங்கள் மாத்தி மாத்தி உண்டாயிட்டே இருக்கு. காலம்ன்றது அனாதி காலமா இருந்துட்டு இருக்கிறதுனால கால தத்துவம் நித்தியம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பகல், சந்தியா காலம், ராத்திரி, இது மாதிரி காலம் இருந்துட்டே இருக்கு. பிரளய காலம், சிருஷ்டி காலம், ஸ்திதி காலம் அப்படின்னு காலங்கள் நித்தியமா இருந்துட்டே இருக்கு. இத்தனை காலங்கள்லையும் வச்சு கிருதயுகத்தில் இருக்கக்கூடியவா எப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் சாத்வீகமா இருந்தா. அவள் அப்படியே கண்ண முடின்னு உட்காண்டனா பகவான் ஹிருதயத்தில் வந்துருவான். தியானம் சித்திக்கிற அளவுக்கு இருந்தது. இப்பெல்லாம் நம்ம எல்லாருக்கும் மனசு அலைஞ்சிட்டே இருக்கு. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான்னு சொல்றார் கீதையிலேயே. அர்ஜுனன் சொல்ற வார்த்தை, மனசு அப்படியே குரங்கு மாதிரி இப்படி அப்படி தாவறதே தவிர ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது. நல்ல விஷயமான பகவத் விஷயம் கேட்கலாம், இந்த மாதிரி பகவானை பற்றி கேட்கலான்னு வந்து உக்காண்டா கூட அடுப்பில் வச்சுட்டு வந்தோமே, அணைச்சோமா, அந்த காரியத்தை பாதியில் போட்டு வந்துட்டோமே, இங்கே ஃபோன் வருமே இந்த டயத்துக்கு, இங்கே பஸ் ஸ்டாண்டில் ஏதோ பார்த்தோமே, என்னென்னவோ வேண்டாத வம்பு, வேண்டாத சிந்தனை மனசில் வந்து நிற்கும். பகவான் வந்து நிற்க மாட்டோம். ஏன்னா இது கலிகாலம். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம்னு கலியுகத்தில் எல்லாருக்கும் கல்மஷ சித்தம். தூய்மையான மனசு, தூய்மையான எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இந்த கலியில. கிருதயுகத்தில் எல்லாரும் பரம சாத்விகாலாக இருந்தால், 100க்கு 100 சாத்விகமாக இருந்தால், ஆனால் அவளுக்கெல்லாம் மனசு அமைதியாக இருந்தது. சாத்விக குணம் இருந்தால் தான் ஞானமே வரும். சத்வாது சஞ்சாயதே ஞானம். அப்போ ஞானம் வரணும்னாலே சாத்விக குணம் வரணும். அப்போ இந்த சாத்விக குணம்ன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ராஜச தாமசம் தான். அது கூட ராஜசம் கூட சொல்லக்கூடாது, தாமச சாப்பாடு தான் சாப்பிடும். இந்த காலத்தில் உட்காந்து நம்ம ஆச்சாரம், அது அனுஷ்டானம்னு சொல்ல எதுவுமே எடுபட போகிறதில்லை. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் சொன்னால் எங்களெல்லாம் கோபிச்சுப்பாங்க. ஆச்சாரம்னு பேசினாலே கோபம் வருது, எல்லாருக்கும் எரிஞ்சு விழறா. ஏன்னா அதெல்லாம் இந்த காலத்தில் முடியாது சுவாமி அப்படின்னு வாஸ்தவம் தான். எல்லாரும் ஒரு வழியாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் கிருதயுகத்தில் அப்படி இல்லை. எல்லாருடைய ஆகாரங்கள், இப்போ சொல்ல போகிற சபரியுடைய மோட்சத்தில் சபரியை பார்த்து ராமரே கேட்குறார், ஆகாரஸ்ட தபோதனே. ஆகாரம் ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் மனசு சஞ்சலம் இல்லாத ஒரு ஸ்திரத்தில் இருக்கும். இடம் மனசு அலைஞ்சிட்டே இருக்கும் குரங்கு மாதிரி. அப்படிங்கிச்சு அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் யோகம்னு பேர். நமக்கு மனசு கட்டுப்பட மாட்டேங்குது. சொல்லுவாளே அடங்கா பிடாரின்னு சொல்லுவா இல்லையா, அது நம்ம மனசு தான் அடங்கா பிடாரி. அடங்கவே அடங்காது. அடக்கிவிட்டோம்னா அதுதான் யோகம். ஆனால் அடங்காது, அது அலைஞ்சிட்டே தான் இருக்கும் இங்கேயும் அங்கேயும் பெண்டுலம் மாதிரி. அப்படிங்கிச்சு அப்பேற்பட்டதான மனசு அடக்கிற சக்தி கிருதயுகத்தில் இருந்தது. அவெல்லாம் ஏதோ காய்கிழங்குகள் கனிகள்னு சாப்பிட்டுட்டு அதோட இருந்தாலே தவிர வேக வச்சதை கூட சாப்பிட்டாலாம் தெரியாத காலம் அதெல்லாம். அப்படிங்கிற கிருதயுகத்தில் தியானத்தினால பகவான் அடையலாம், தியானம் பண்ணி பகவான் அடையலாம் அப்படின்னு யுக தர்மம். அந்த காலத்துக்கு தர்மம் அது. திரேதா யுகத்தில் என்னன்னா 100க்கு 50% தான் சாத்விக குணம் இருந்தது. அப்புறம் ரஜோகுணம் கலக்க ஆரம்பிச்சான். எப்போ ரஜோகுணம் வந்துருத்தோ அவன் ஏதாவது எழுந்து ஏதாவது காரியங்கள் பார்க்க தோணுமே தவிர உட்காந்து அமைதியாக உட்கார தோணாது. இப்போ உங்களெல்லாம் பிடிச்சி போட்டு உட்கார வச்சிருக்கு. சொல்கிறவாளை பொறுத்திருக்கு உங்களுக்கு உலகம் மறக்கிறது. சொல்கிறவா கொஞ்சம் திருப்பி உலக நினைவே கொண்டு வந்தோடனே உங்களுக்கும் உலக நினைவு வந்துடும். அப்புறமா எழுந்து போகலாமான்னு தோணி போயிடும். ஆனால் மனசை தியானத்தில் குவிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. திரேதாயுகத்தில் ரஜோகுணம் வந்து கலந்துடுது. அப்படிங்கச்சு 100க்கு 50 பேர் தான் சாத்விகமாக இருந்தா. அப்படிங்கச்சு அப்போ உட்காந்து தியானம் பண்ணுனா முடியாது. எப்போ எழுந்து காரியங்கள்லாம் பண்ணணும்னு தோன்றதோ அவனுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுனா முடியாது. அப்போ அவனுக்கு யாகங்கள்லாம் பண்ணி அது மூலமாக யஜ்ஞ நாராயணனை ஆராதனம் பண்ணி வைகுண்டத்தாட அப்படின்னு திரேதாயுகத்தில் யாகத்தினால பகவான் அடையலாம் அப்படின்னு காண்பிச்சா. அதுலேருந்து துவாபர யுகம் வந்தது. 100க்கு 5 பேர் தான் சாத்விகம், குறைஞ்சிட்டே வருது. 100 பேர் தானா 5 பேர் தான் சாத்விகமாக இருப்பா. ஏன்னா கௌரவாள் 100 பேர்னா பாண்டவாள் 5 பேர் தானே, ரேஷியோ தெரியறது இல்லையா. துவாபர யுகம்னு வந்துட்டுனா 100க்கு 5 பேர் தான் சாத்விகம். அப்படிங்கச்சு அப்போ போய் உட்காந்து யாகம் பண்ணுனா கூட சரியா வராதுன்றதுல பூஜை பண்ணு. துவாபர யுகத்தில் பூஜை பண்ணி பகவான் அட அப்படின்னா. இந்த கலியுகத்தில் 100க்கு 100 தாமசம். சாத்விக குணத்துக்கே வழி கிடையாது. 100க்கு 100 தாமசம். கலவு கல்மஷ சித்தானாம்
பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு ரிஷிகளே சொல்லிட்டா. கலியுகத்தில் எல்லாருக்கும் கல்மஷ சித்தம். ஏன்னா சாப்பாடே சரியில்லை. சாப்பாடுல தான் முக்கிய குணங்கள் மாறும். சாத்வீகமான குணம்லாம் போயிடுது. மாமிசம் வரைக்கும் போக வேண்டாம். நான் வெஜிடேரியனான மாமிசம் வரைக்கும் போக வேண்டாம். காய்கறிகள் உணவிலேயே சாத்வீகமான காய்கறி இருக்கு, ராஜசமான காய்கறி இருக்கு, தாமசமான காய்கறி இருக்கு. மேலும் சாப்பிடச்சேவே பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அம்சே பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு இருக்கு. நம்மளா சமைச்சு நம்மளே சாப்பிட்டோம்னா நம்ம பாபத்தை நம்மளே சாப்பிட்றோம்னு ஆயிடும். பகவானுக்கு பூஜை பண்ணாத எதையுமே நைவேத்தியம் பண்ணாத எதை சாப்பிட்டாலும் பாபத்ரவியம் தான். யாருமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது பூஜை பண்ணுறது எதுவுமே கிடையாது. அம்சை பண்ணுறதுலாம் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த கலியில் அநேகமாக சாத்வியத்துக்கு வழியே கிடையாது. யார் யாரோட பார்க்குறோமோ, யார் யாரோட பேசுகிறோமோ, யார் யார்கிட்ட பழகிறோமோ, யார் யார் மேலே இடிச்சுக்கிறோமோ அவா குணங்கள்லாம் நம்ம பேரில் வந்துடும். நம்ம எதோடெல்லாம் பழகிறோமோ அந்த குணங்கள்லாம் நமக்கு வரும். இத்தனையும் ஜீர்ணிக்கிற சக்தி அந்த அளவுக்கு நமக்கு இல்லையா இருக்கும். அதுக்கேற்ற ஜபங்கள், அதுக்கேற்ற தவங்கள், அது மாதிரியான காரியங்களாவது இருந்தால் பரவாயில்ல. பிராமணனாக இருந்து காயத்ரியை விட்டுட்டான். காயத்ரியை விட்டாச்சுன்னா அப்புறமா அவன் பிராமணனே இல்லை. ஏன்னா சந்தியாஹீனோ த்விஜோ நஷ்டா அப்படிங்கிறது சாஸ்திரம். சந்தியாவந்தனம் கூட பண்ணலன்னா அப்புறமா பிராமணனே இல்லை. அப்படி போயிட்டு இருந்தாலும் இந்த காலத்தில் யாருமே அவாவா இருக்க வேண்டிய முறையில் இல்லை. இப்போ உட்காந்து பிராமணன், சத்திரியன், வைசிய, சூத்திரன், சண்டாள, அதே பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசா எதுவுமே பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாம் கலப்படம், எல்லாம் கலந்து போய் ஒன்றுமே புரியாது போயிடு அப்படிங்கச்சு. ஆனால் இந்த கலிகாலத்தில் எல்லாம் கல்மஷ சித்தமுடையவாளாக்கா. யாராவது பார்த்து நம்ம ஒரு வாய் சாப்பிட்டோம்னா கூட அவா குணம் அந்த சாப்பாடு வழியாக நமக்கு இறங்கும்னு சாஸ்திரம் சொல்லும். அதுதான் பெருமாளுக்கு எப்படி பூஜை பண்ணிச்சு தரையை போட்டுட்டு பூஜை பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம சாப்பிட்டா கூட அவாவா எந்த ஜாதியோ எந்த மதமும் இல்லை. எல்லாருமே அவாவா வீட்டில் தனியாக கதவு சாத்தின்னு உட்காந்து தான் சாப்பிடணும். சாப்பாடு யார் பரிமாறுறாளோ போடுறாளோ அவள் பார்த்து போட வேண்டியதுதான். இவள் சாப்பிட்றவா இலையை பார்த்து சாப்பிட வேண்டியதான். தட்டப்படும். ஏதாவது மூணாவது பேர் பார்த்தாலும் அந்த மூணாவது அவளுடைய குணம் நமக்கு வரும். அவள் ரொம்ப நல்லவாளாக இருந்தால் பரவாயில்ல. யார் எப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்து கூட சாப்பிடக்கூடாது. புறத்தியா கை பட்டு கூட நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ ஹோட்டலை தவிர்த்தா வேற கதி கிடையாது. உட்காண்ட இடத்துல ஆர்டர் பண்ணால் வீட்டுக்குள்ளே வருது ஏதோ சாப்பிட்டோம். அப்போ சாப்பாடுங்கிறது கேவலம் பசிக்கு தீக்கிறதுக்கோ நாக்கு ருச்சிக்காகவோ மட்டும்தான் இப்போ சாப்பிட்றதுன்னு ஆயிடுத்தே தவிர ஆத்மாவுக்கு வேண்டிய குணம் எதுவோ அந்த நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு சாப்பிட்றதில்லை. அதில் கலவு கல்மஷ சித்தானம். அதுக்கேற்ற பாபத்ரவியோப ஜீவினாம். சாப்பிட்றது பூரா உபயோகப்படுத்துகிற வஸ்திரங்கள் உள்பட தண்ணீர் குடிக்கிறது உள்பட பாபத்ரவியம் தான் இன்னைக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டால் இப்போ அதுக்கு நான் 2 மணி நேரம் சொல்லணும். எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோ இருக்குது விஷயம். ஆனால் நான் இப்போ அதை சொல்ல வரல. முடியலன்னு ஆயிடுத்திப்போம். ஜபம் பண்ண முடியுமா? முடியல. ஜபமே முடியாதவன் எங்கேருந்து தபசு பண்ண போகிறோம்? தபஸை பற்றி என்னன்னே தெரியாது. சரி, ஆச்சார விசாரமாவது தெரியுமா? தெரியாது. ஒரு கால் தியானம் பண்ண வருதா? சக்தி இருக்கா? இல்லை. அதெல்லாம் போட்டு ஏகாதசி வருதான் நாளன்னைக்கு. உபவாசம், கடுமையான உபவாசம் கடை, பட்னி கடைன்னா ஒரு வேளை சாப்பிடலைன்னா உயிரே போகாமல் இருக்கு. அதில் வேறு டாக்டர் வேறு சொல்கிறார் ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? என்னால் சாப்பிடாது இருக்க முடியல. உபவாசமும் முடியல. சத்தராய் பேச மௌனமாக மௌனமாகவும் இருக்க முடியல. ஏதாவது தோணான்னு பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால் மௌனமும் வரல, தியானமும் வரல, யோகமும் வரல, யாகமும் வரல, தபஸும் வரல, பூஜையும் பண்ண தெரியாது. சகஸ்நாமமாவது தெரியுமானா அதுவும் தெரியாது. ஒரு பல்லாண்டு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஸ்ரீராம ராம ராமேதி தெரியுமானா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எல்லாம் இப்படியே தான் இருக்குது. ஒன்றும் நமக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமையில போயிட்டோம். அப்படிச்சு இந்த காலத்தில் பாபத்ரவியோபஜீவினா நமக்கு அவளுக்கு சொன்ன கர்மாவெல்லாம் விட்டுட்டோம். எதடா செய்யாதேன்னு சொன்னாலும் அதை போய் மெனக்கண்டு செய்கிறோம். செய்டான்னு சொன்னதெல்லாம் விட்டுட்டோம். விதிக்கிரியா விஹீனானா. இவளை என்னடா கதினா? கதி கோவிந்த கீர்த்தனம். ரமாரமண கோவிந்தா. அதே சொல்றது பத்தில யாரா கத்திரலா பத்தில நான் ஒருத்தன் தான் கத்த வேண்டியதா இருக்கு. கத்தி சொன்னா என்னவா? அந்த பெருமாளுக்கு காதில் விழுந்துரும் இல்லையா? போய் விழட்டுமே. கோவிந்தா ரமாரமண கோவிந்தா. தாண்டா உனக்கு கதி. லாஸ்ட் ரிசார்ட்னு கடைசி ஒரு வாய்ப்பு. இதையும் நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ,
பாதாளத்துல போய் வேண்டியதான், படுகொழியில விழ வேண்டியதான், நரகத்துக்கு தான் போனோம். இந்த கோவிந்தா கூட சொல்லலைன்னு அப்புறம் என்ன கதின்னு கேட்கிறா ரிஷிகளே. அப்பேற்பட்டதான கோவிந்த நாமம் ஒண்டிதான் கதின்னு காண்பிச்சு கொடுத்தா இல்லையா. இப்ப நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. கிருதயுகத்துல தியானம் பண்ணி நாராயணன் அடையணும், திரேதாயுகத்துல யாகம் பண்ணி யஜ்ஞ நாராயணன் அடையணும், துவாபர யுகத்துல இந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணி அவன் அடையணும், கலியுகத்துல பஜனை பண்ணி அடையணும். 4 நாமத்தை சொல்லி அடைஞ்சாதான் உண்டு. வேற எதுவும் இப்ப பண்ண முடியாது. ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு யாரையும் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அப்படியே ட்ரெயினே கவிர்றச்சு எல்லாரும் தான் கவிழ்ந்து விழ வேண்டிதான். ஏன்டா நீ விழறேன்னு ஒருத்தர் கேட்க முடியுமா? நான் கேட்ட ட்ரெயினே கவிர்றது. அதை மாதிரி இப்ப காலம் எல்லாருடைய மனசையும் கல்மஷப்படுத்துறது. இது கலிகாலம் அப்படிங்கச்சு ஒரே ஒரு இருக்கு, அஸ்திகி ஏகோ மகான் குணகா. இந்த கலிகாலத்துக்கு ஒரே ஒரு நல்லது இருக்கு, கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய. கிருஷ்ணனை கீர்த்தனம் பண்ணியானா பொழைச்ச இதே ஜென்மாவில் வைகுண்டமே போயிடலாம், அடுத்த பிறவியே இல்லாத பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேற எதை பண்ணியும் அடுத்தடுத்த பிறவி உண்டு. கீதையிலையும் கண்ணன் ஸ்பஷ்டமா சொல்றான், மாமுபேத்தியதி கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே. என்னையே சரணம்னு அடைஞ்சுவிட்டு என் நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு இதே ஜென்மத்துல வைகுண்டம் போயிடுவான், திருப்பி வந்து பூமியில சம்சாரத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்றவர் நம்ம பார்த்தசாரதி தான். திருவல்லிக்கணியில் இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கையில சங்கு வச்சுருப்பார், ஒரு கை இப்படி திருவடியை காண்பிச்சுருப்பார். என்னடா நான் என்னை சரணாகதி பண்ணிவிடு, என் கையில் சங்கு வச்சிருக்கேன், இந்த சங்குனால உனக்கு ஞானத்தை கொடுக்குற, ஞானம்னால மோட்சம் கிடைக்கும். சங்குங்கிறது ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்காரு. அப்போ சங்கபாணிர் முகுந்தஹா அப்படின்னு கையில் சங்க வச்சிருக்கார் பார்த்தசாரதி ஞானம் கொடுக்க. சரி, அந்த ஞானத்தை அடையிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்னா திருவடியில் விழு, மாமேகம் சரணம் பிரஜ. கீதையில் கடைசியாக தான் சொன்னார், என் காலில் திருவடியில் சரணாகதி பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா இல்லையா. அந்த சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியான நாமம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதோ. ஆனால் இங்கே பாருங்க ஆச்சரியம், கலியில பஜனை தாண்டா பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, விதிச்சிருக்கு விஷ்ணு புராணம் அது சொல்றது. ஆனால் திரேதாயுகத்திலிருந்து தியானம் பண்ண வேண்டிய காலத்திலே பிரகலாதன் அகண்டமா நாராயண 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 சொல்லிட்டு இருந்தான். குழந்தை நம்மள மாதிரி வயசாயிட்டு 60 வயசு 70 வயசுக்கு வாயில நாராயணா சொல்றதுன்னா வெக்கப்பட்டப்பதான் தலையை குறிஞ்சிக்கிறான். இப்படி ஓரக்கண்ணால் அவ சொல்றாளா இவா சொல்றாளான்னு பாக்குறோம். லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டினார் புரந்தரதாசன். லஜ்ஜையை விட்டுட்டு காலில் கஜ்ஜையை கட்டின்னு குதிடா, ஆடுடா, பாடுடா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் சொல்லிவிட்டு போயிட்டா, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடின்னு எல்லாம் போட்டு. நம்ம திருவல்லிக்கேணியிலேயே பார்த்தசாரதி இப்படி இருக்கார் இல்லையா, பின்னாடி பார்ப்போம் தெள்ளிய சிங்கர் அப்படிங்கிற நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மரை பாடச்சே திருமங்கழ்வார் பாடுறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் அப்படின்னாரு. இப்பதான் பாடசாலையில சேர்த்திருக்க 5 வயசு குழந்தை பிரகலாத ஆழ்வார். அவன் வாய் நிறைய ஆயிரக்கணக்கான நாமம் சொல்லிட்டே இருக்கான். அது பொருட்களையா இந்த இரண்யகசிபுக்கு. அதனால இங்க இல்லையா, இங்க இந்த ஸ்தம்பத்துல தெரியலேடா நீ சொல்ற நாராயணன், இந்த ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விடுவேன், நீ சொல்ற பொருள் வரணும், வரலன்னா உன் மண்டைய குழந்துருவேன் அப்படின்னா சத்தியமா இருக்கான்பா. எங்கும் உளன் கண்ணன், எல்லா இடத்துலயும் இந்த கிருஷ்ணன் இருக்கான். உன் உள்ள இருக்கான், என் உள்ள இருக்கான், தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான், எங்கடா இருக்கான்னு கேட்கறிய அந்த சொல்லிலும் உளன். கம்பன் சொல்றான் கம்பராமாயணம், நீ சொல்ற அந்த வார்த்தையிலேயே எங்க இருக்கான்னு கேட்கிற வார்த்தையிலேயே அந்த நாராயணன் இருக்கான் அப்படின்னு இந்த குழந்தை சொல்ல. உடனே இந்த கையால இவரை பிடிச்சிட்டு பிரகலாதனை 5 வயசு குழந்தைய பிடிச்சிட்டு கதையினால ஓங்கி ஒரு போடு போட்டானோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் பகவான் வந்துட்டான் இல்லையா. ஏன்னா சத்தியமா இருக்கான்னு குழந்தை சொல்றது. அந்த குழந்தைகிட்ட சத்தியம் இருக்கிறதுனால பகவான் சத்ஸ்வரூபனான பகவான் வெளியில வந்துட்டான். இவன் நாஸ்திகன்ல பக்கா நாஸ்திகன் இரண்யகசிபன், ஆஸ்திகன்ல பக்கா ஆஸ்திகன் பிரகலாதன். இப்படி எக்ஸ்ட்ரீம் அப்படி எக்ஸ்ட்ரீம் ரெண்டும் ஒன்று சேர்ந்த உடனே பகவான் நரசிங்கமா தோன்றினார். தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு பாடுறாரு இல்லையா. அப்போ கிருதயுகத்துல தியானம் பண்ண வேண்டிய காலத்திலேயே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி பகவானை பிரகடனப்படுத்திட்டான் பிரகலாத ஆழ்வார். நம்ம கலியுகத்தில் பஜனை தான். நான் இப்போ போய் உட்காந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டா, மூக்க பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டா, டிரான்சிடென்டல் மெடிடேஷன்றா என்னென்னமோ சொல்லி தராலாம் போறாலாம். சில பேர் யாகம் பண்றேங்கிறா, ஹோமம் பண்றேங்கிறா, என்னென்னமோ பண்றா. இதெல்லாம் இந்த காலத்துக்கு இல்லடாப்பா. பஜனை நடந்ததுன்னா சாத்விகம் அதுதான். அதை பாரு.
அப்படின்னா அதை விட்டுறா. துவாபர யுகத்துல யாகம் பண்ணி பகவான் அடையணும் அப்படின்னு சொன்னா, துவாபர யுகத்துல திரேதா யுகத்துல வந்து யாகம் பண்ணி பகவான் அடையணும்னு சொன்னா, அப்படிங்கிற திரேதா யுகத்துல ஹனுமார் என்ன பண்ணார்? அவர் நான் யாகமா பண்ணிட்டு இருந்தார் ஹனுமார்? ஒன்னும் இல்லையே. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். யாகம் பண்ண வேண்டிய காலத்திலேயே ஆஞ்சநேயர் ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடி எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் இந்த ஸ்லோகம் சொல்றது. எங்கெல்லாம் யாரெல்லாம் ராமநாமம் சொல்றாலோ ஹனுமார் தலைக்கு மேல கை குவிச்சுட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுன்னு அங்க பிரத்யட்சமா இருப்பார். இப்போ இந்த ஆத்துல இந்த இடத்தையே இருக்கார். ஏன்னா ராமநாமம் நடக்கிறதுன்னு உடனே வந்து உட்காந்துட்டார். காரணம் என்ன? அதுக்கு தான் அவருடைய பிராணனே, அதுக்கு தான் அவருடைய சரீரமோ பிராணமோ மனசோ எல்லாம் ராமநாமம் தான். அப்போ திரேதாயுகத்தில் யாகம் பண்ண வேண்டிய காலத்திலேயே நாமன் சொல்லியிருக்கார், பஜனை பண்ணிருக்கார் ஆஞ்சநேயர்னா நமக்கு என்ன கதி? துவாபர யுகத்தில் பூஜை பண்ணி பகவான் அடையணும்ன்ற காலத்தில் திரௌபதிக்கு நடு சபையில மானபங்கப்படுத்துறான் துச்சாசனம். புடவையை பிடிச்சி இருக்கிறான். அப்போ ஆத்துல இல்லாத சமயம், மாத விலக்கான சமயத்துல புடவை நடு சபையில இருக்கிறான் துச்சாசனன். எப்படி இருந்திருக்கும் ஒரு பொம்மநாட்டிக்கு? அவ கடைசியில தன்னை காப்பாத்திக்க இனிமே சக்தி இல்லை, யாரும் இங்க உதவுறதுக்கு ஆள் இல்லை. திருதராஷ்டிரன் பெரிய மாமனார், கண்ணு குருட, அதனால வாயால சொல்லலாங்கயா, அடே பண்ணாதரா, ஆத்து மாட்டு பொண்ணுடா அப்படின்னு தடுத்திருக்கலாம், பண்ணலையே. அங்க இருக்கிற துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், பீஷ்மாச்சாரியர், விதுரர் எல்லாம் மகாத்மாக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. கலியான இந்த துரியோதனனுக்கு பயந்துட்டு எல்லாரும் வாயமூடிட்டு இருக்கா. காப்பாத்த ஒருத்தர் இல்லை, தன்மானத்தை தன்னாலையும் காப்பாத்திக்க முடியலங்கிறச்ச கடைசியில சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். ரெண்டு கையும் தூக்கிவிட்டான். இனிமே நம்ம புடவை பிடிச்சுன்னு என்ன பண்றது? அவனோ வீராதி வீரன் பிடிச்சி இழுக்கிறான் பலசாலியா. நம்ம பலம் ஏமாத்திரம் விட்டுட்டா, தலைப்பை விட்டுட்டா பிடிச்சிக்கிறது. கையை தூக்கிவிட்டா. ஏ துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தான்னு கத்தினா. அளவு கடந்த புடவையை கொடுத்து காப்பாத்தினா. அவளை காப்பாத்தினது பெருசு இல்ல, மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனை உய்யக் கொண்ட உயிராளன் உரையும் கோவில். பெரியாழ்வார் எடுத்து காட்டுறார். மைத்துனன்மார் காதலி திரௌபதி கிருஷ்ணனுக்கு. அந்த திரௌபதியினுடையதான அவிழ்ந்த கூந்தலை முடிஞ்சுக்க மாட்டேன்னு இருந்தாலே அந்த கூந்தலை முடிச்சு வச்சான். முடி போட்டு பிச்சோடா போட்டு அதுல மல்லிப்பூவை சூட்டி அழகு பார்த்தான். என் பக்தை சௌக்கியமா இருக்கும். அந்த பக்தைக்கு திருமங்கல்யம் போயிடக்கூடாதுன்னு பாண்டவாளை காப்பாற்றி அவர்களையே மன்னராக்கி அவளையே மறுபடியும் ராஜாக்களாக ஆக்கி அந்த வம்சத்துக்கு வாரிசு இல்லாத உத்தரகுமாரியுடைய வயிற்றுல இருக்கிற கர்ப்பத்துக்கு கூட பிரம்மாஸ்திரத்தை போட்டுவிட்டோம். அஸ்வத்தாமா ஒரு பிராமணன் இருந்துட்டு எவ்வளவு சாத்திரம் பாரு. அப்படின்னு கொலவெறி. இந்த வம்சத்துக்கே ஒரே வாரிசு அபிமன்யுடைய மனைவி உத்தரகுமாரியுடைய வயிற்றுல இருக்கிற பரீட்சித்துன்ற குழந்தை. அதை கருவை கலைச்சுறேன்னு போட்டான். பகவான் சக்கரத்தாழ்வாரை போட்டு தானும் உள்ள பிரவேசிச்சா. அப்படியே இந்த குழந்தையை காப்பாற்றி பரீட்சித்து முழுசா ஒரு குழந்தை பிறக்கும்படியா வாரிசை உண்டாக்கி கொடுத்தானே. உத்தரை தன் சிறுவனையும் உய்யக்கொண்ட உயிராளன் உடையும் கோவில் அப்படின்னு பாடுறான். நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் தான் இன்னைக்கு காப்பாற்றினான். அப்படி இருக்கக்கூடிய அப்பேற்பட்டதான ஆச்சரியமான பகவான் அவ திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்ட ஒரு காரணத்துக்காக பகவான் அவ குடும்பத்தை தூது போர்தும் சாரத்தியம் பண்ணி பார்த்த சாரதி ஆக்கிறதும் அவளுக்காக விஸ்வரூப தரிசனம் பகவத்கீதை உபதேசம் இத்தனை அவ வீட்டு குதிரையை உள்பட குளிப்பாட்டின்னு இருந்தான். பரமாத்மா அர்ஜுனனுடைய குதிரை தேனுடைய குதிரையெல்லாம் குளிப்பாட்டின்னு இருக்கான். இத்தனையும் உழைச்சது எதுக்குடானா? அவ ஒரு தரம் கோவிந்தா சொல்லிவிட்டாளே. இங்க கோபி எல்லாம் பிருந்தாவனத்தில் எடுத்தா எல்லாரும் காலங்கத்தால் எழுந்தா. உத்காயதி நாம் அரவிந்த லோச்சனம் ரஜாங்கனானாம் திவமஸ்பிருசத்வனி. கார்த்தால எழுந்த உடனே தாமரை கண்ணா அரவிந்த லோச்சனா அப்படின்னு நாமத்தை தான் சொல்லுவான்னு பாகவத புராணம் சொல்லுது.
அப்பேற்பட்ட கோபிகளும் துவாபரேகத்தில் நாமந்தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னுச்சு. நம்ம கலியில பிறந்து கலியில பஜனை தான் பண்ணணும், நாமந்தான் சொல்லணும். அதான் ஆண்டாலும் தன்னுடைய திருப்பாவை எடுத்தோன்னா 30 பாடல்ல 13 இடத்துல திருப்பி திருப்பி பாடி பாடி பாடிங்கிறான். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அது மாதிரி எடுத்தோன்னா எத்தனை கடைசியில் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு வரைக்கும் பாடுறதையே சொல்றான், பஜனை பண்றதையே சொல்றதால நமக்கெல்லாம் இதுதான் கதி அப்படிங்கச்சு. இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயீ பவே வைசியோ தன சமிருத்தஸ்யா சூத்ர சுகமவாப்னியாதுன்னு எல்லாரும் பகவான் நாமத்தை சொல்லி பிராமணன் சொன்னான்னா அவனுக்கு எப்பேற்பட்ட வேதாந்த ஞானமோ அந்த ஞானம் வந்துடும். யாருக்கு வெற்றி வேணும்னு நினைக்கிறாளோ நாமத்தை சொன்னா வெற்றி கிடைக்கும். தனம் நிறைய சம்பாதிக்கணுன்றவாளுக்கு தனம் கிடைக்கும். சுகம் வேணுன்றவாளுக்கு சுகம் கிடைக்கும். இல்லைல்ல எனக்கு வைகுண்டமான மோட்சம் அடைஞ்சிடணும், திருப்பி வரவே கூடாது, போருண்டாப்பா சம்சாரத்தில் அனுபவிச்சதுன்னு நினைச்சா மோட்சமும் கிடைக்கும், வைகுண்டமும் கிடைக்கும்னா அதுக்கு மேலே ஏதாவது உண்டானா அதுக்கு மேலே பிரேம பக்தியும் உண்டா. மோட்சம் யார் வேணா போயிடலாம் வைகுண்டம் கூட, ஆனால் அவன்கிட்ட பிரேம வரணுமே. அந்த பிரேம பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கழ்வர் நலம்னா பிரேம, இந்த பகவான்கிட்ட மாளாத காதலையும் உண்டாக்கும் இந்த நாமம் அப்படிங்கச்சு. இந்த நாம சங்கீர்த்தனம் யாரையும் உயர்த்தி விடும். நம்மளாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இல்லை நம்மளாம் ஏன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத அலையிறோம்னா நீ நாமம் சொல்லலை, நாமத்தை பிடிச்சிக்கல. நாமம் சொல்லிப்பாரு உனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு, நாமத்தை சொல்லிப்பாரு எவ்வளவு சாந்தி கிடைக்கிறது, எவ்வளவு ஆனந்தம். இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெண்ணும் வேண்டேன்னாரே, அந்த சுவை ஏமி ருச்சிராராமா எந்த ருச்சிராராமான்னாரே, அந்த நாமத்தினுடைய ருச்சி கண்டதையும் பார்த்து ஆகா இந்த கதலி பழம் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த டேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த தேன் ரொம்ப சுவையா இருக்கேன்னு கண்டதையும் போய் டேஸ்ட்டு நினைக்காத. இதெல்லாம் ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சு போயிடும். என்றைக்குமே நாக்க விட்டு நீங்காத அன்னைக்கும் அமுதூரும் அப்பப்போ தித்திச்சுட்டே இருக்கும் நாக்கு. ஒரு தடவை சொல்லி பாரு அப்படின்னு பெரியவாள்லாம் காட்டி கொடுக்குறா இல்லையா. இந்த நாமம் தான் கதினுச்சு. ஒரு சாதாரண காடுவாழ் ஜாதியில் இப்போ சொல்கிறா இல்லையா, எஸ்சி எஸ்டின்றாலே, அதில் எஸ்டி ட்ரைபல் காடுகளில் வாழக்கூடிய ஜாதிக்கு பேர் சபர ஜாதின்னு பேர். அந்த சபர ஜாதியில் பிறந்ததுனால தான் சபரின்னு அவளுக்கு பேர். அவள் பிறந்த ஜாதி எதுனா எனைத்தானும் தாழ்ந்த குலம்னு சொல்கிறா. எதுவுமே தாழ்ந்த குலம் கிடையாது. யாரையும் பார்த்து தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்கிறதே தப்பு. சொல்கிறவன் அரசியல்வாதி தான் சொல்கிறான், நம்மளவா யாருமே சொன்னதில்லை. முன்னாடிலாம் யாருமே நம்மளாம் பேசினதே இல்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த வார்த்தையே கிடையாது. எவன் தாழ்த்தப்பட்டவன், எந்த குலம் மட்டம், எந்த ஜாதி மட்டம், எல்லா ஜாதியும் வசதி தான், ஸ்திரீகளும் வசதி தான், புருஷாலும் வசதி தான், பெரியவாளும் எல்லார்ட்டையும் நன்மை இருக்குது, நல்லது இருக்குது, எல்லார்ட்டையும் கெட்டதும் இருக்குது. உலகத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. அப்போ யாரை நீ வசதி நேயம் பள்ளனா இருந்தால் என்ன மட்டமா, பள்ளம் இல்லைன்னா பள்ளம் தோன்றதுக்கு யார் இருக்கா, பறை என்ன பறை கொட்டுறதுக்கு யார் இருக்கா, இல்லை மலை தாழ்றவன்னா மலை தாழ்றதுக்கு இல்லைன்னா நாரி போயிடும். நீங்கள் சிட்டி நாரிடும். எல்லாத்துக்கும் அது எதுக்கு ஆள் அவாவா அந்த தொழிலை ஒழுங்காக செஞ்சாதான். செருப்பு தொழில் பண்ணுறவன் செருப்பை தைச்சி போட்டால் தான் நம்ம கால் நிம்மதியாக போயிட்டு வர முடியுது. அப்போ எந்த தொழில் பண்ணுறவனோ எந்த ஜாதிக்காரனோ எவனுமே மட்டம் கிடையாது, எல்லாரும் உயர்ந்தவாதான். ஆனால் ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு பேசினான். 2 ஜாதி தான் மொத்தமேன்னா. என்ன ஜாதினா ஆணும் பெண்ணும் ஜாதி இல்லை, ஆண் ஜாதி பெண் ஜாதியில் கிடையாது. ஜாதினா 2, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்னா. புறத்தியாருக்கு கொடுக்கணும், தானம் பண்ணி பார்க்குறவன் உயர்ந்தவன், தானம் பண்ணாத தனக்கேன்னு வச்சிருக்கிறவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சங்க புலவர்கள் பாடிட்டு போயிட்டான். ஆனால் இதை காட்டில் ஒரு விசேஷம், ராமபக்தி பண்ணுறவன் எல்லாரும் உயர்ந்த ஜாதி, ராமபக்தி பண்ணாதவன் எல்லாம் தாழ்ந்த ஜாதி. இதான் உண்மையாக சாஸ்திரம் சொல்றது. எவனும் சண்டாளம் கிடையாதுடா. பிராமணனே ஆனாலும் கிருஷ்ணபக்தியோ ராமபக்தியோ பண்ணலையானா அவன் சண்டாளனுக்கும் கீழே, கேடுகட்ட சண்டாளன். ஒரு சண்டாள குலத்தில் பிறந்தவன் கிருஷ்ண பக்தி ராமபக்தி பண்ணானா பிராமணனுக்கும் மேலே போயிடுறான், ஏன்னா வைகுண்டம் போறவனா போயிடுறான் அப்படின்லாம் பிரகலாதனே சொல்றார் பாகவத புராணத்தில். எல்லாம் புரட்சி பக்தி. பின்ன எதுக்காக ஜாதிலாம் ஏற்பட்டது? ஏற்படாதே இருந்திருக்கலாமேனா, அது கர்மா பண்றதுக்கு தான் ஜாதி. நான் ஒரு கர்மா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த கர்மா நீ என்ன ஜாதி என்ன ஆசிரமம்னு கேட்பா, வர்ணாசிரமம்லாம். பக்தி பண்றதுக்கு யார் என்ன ஜாதினே கிடையாது. இந்த மாதிரி உபன்யாசம் கேட்கறதுக்கோ ஞானத்தை அடையிறதுக்கோ பஜனை பண்ணுறதுக்கோ நாமம் சொல்கிறதுக்கோ உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கோ
இதெல்லாம் வந்து ஜாதியும் கிடையாது, பேதமும் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான். வைகுண்டம் போறதுக்கு கூட எல்லாருக்கும் ரைட் உண்டு, பிறப்புரிமை. வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னார் நம்மாழ்வார். கிஞ்சபன் முச்சதே ஜந்துகு ஜன்ம சம்சார பந்தனாத் அப்படிங்கிறதுனால ஜந்துன்னா எந்த புழு பூச்சிலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் பிறப்புரிமை, பேர்த் ரைட் என்றாலே பிறக்க சேர்ந்த ரைட்டு. எதிரான வைகுண்டம் போகிறது. அதில் இதுக்கெல்லாம் ஜாதி பேதம் கிடையாது. கர்மா பண்ணணும்னு வச்சா நான் ஒரு ஹோமம் பண்ணலாமா, நான் ஒரு யாகம் பண்ணலாமா, நான் இந்த கர்மா பண்ணலாமா, அந்த கர்மா பண்ணலாமான்னு நீ யாருன்னு அடுத்த கேள்வி வரும். நீ என்ன ஜாதி, அதை பார்த்தா அந்த இதுக்கு கர்மா. நீ என்ன அதிலே பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, இந்த மாதிரி ஆசிரமங்கள் பேதங்கள்லாம் பார்த்து உனக்கு இந்த கர்மா நீ பண்ணலாம், பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது எல்லாம் விதிக்கிறதெல்லாம் எதுக்குடான கர்மாக்கு. நீ ஏன் கர்மாவில் போய் முட்டிக்கிற? கர்மமேன்னு பக்தி பண்ணி சுலமா சரணாகதி பண்ணிட்டு. சரணாகதி எல்லாருக்கும் பிறப்புரிமை. அதனால் நம்மாழ்வார் சொல்றார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதுசூழ் திருக்கண்ணபுரம் தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாக. திருக்கண்ணபுரம் எல்லாரும் சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், சௌரிராஜ பெருமாள். அந்த பெருமாளை படைச்ச சொல்ற, இன்னைக்கு நீ பகவானை சரணாகதி பண்ணிட்டியானா உயிர் போற அடுத்த க்ஷணம் இந்த சம்சாரத்தில் நீ இருக்க மாட்டேன், வைகுந்தம் கொடுக்கும். அடுத்த க்ஷணம் வைகுண்டத்தில் நீ இருப்ப. உடம்பு வேணா இங்கே கீழே கிடக்கும், இது ஆத்மா வைகுண்டம் போயிடும். யாருன்னா அந்த எம்பெருமான சரணாகதி பண்ணி பொழுதுபோக்கா நாமம் சொல்லிட்டு இருந்தா போறோம், இந்த மாதிரி கதை கேட்டுட்டு இருந்தா போறோம். இது ரெண்டு இருந்தா போறோம், சிரவணம் கீர்த்தனம் ரெண்டு இருந்தா போறோம். காது நிறைய இந்த மாதிரி பகவத் விஷயம் கேட்கணும், தான் நல்ல பொழுதுபோக்கு. அப்புறம் மிச்ச டைம்ல என்னடா எதை வேணா நீ செய், உங்க வீட்டில் காரியம் பண்ணு, ஆஃபீஸில் காரியம் பண்ணு, பிஸ்னஸ் பண்ணு, நாமம் சொல்லிட்டே உள்ளுக்குள்ள நாமம் சொல்லிட்டே காரியம் பண்ணு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? 1000 நாமத்துல ஏதாவது ஒன்று, 1000த்துள் ஒன்று நீர் பேசுவினேன்னார் நம்மாழ்வார். 1000 நாமங்கள் இருக்கு, சகஸ்நாமம். எனக்கு நாராயணா பிடிச்சிருக்குன்னா சொல்ல, கோவிந்தா பிடிச்சிருக்குன்னா சொல்ல, ராமராமா பிடிச்சிருக்குன்னா சொல்ல, இல்லை எனக்கு ராமானுஜா சொன்னதான் பிடிச்சிருக்கு சொல்ல, ஆச்சாரியர் நாமத்தை சொல்ல. ஆக உங்க ஆச்சாரியர் பேரையோ பெருமாள் பேர்லையோ நாமத்தை சொல். ஓங்கி உலகளந்த உத்தவன் பேர் பாடினு சொன்ன நாமத்தை சொல்லு. அதுதான் உனக்கு உயர்ந்த ஸ்திதியில கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதாக்கிறதுனால ஒரு சபர ஜாதியில, காடுவாழ் ஜாதியில அனாதையா பிறந்த குழந்தைப்பா. திரேதாயுகத்துல அனாதைன்னா என்ன அர்த்தம்னா, அவ அம்மாவுடைய கர்ப்பத்துல இந்த குழந்தை இருக்கச்சவே அவ அப்பங்காரனை ஒரு புலி அடிச்சு செத்து போயிட்டான், வேட்டையாட போய்க்கிச்சு. பிரசவத்தும் போது அந்த வேதனையும் போது குழந்தைய பிரசவிச்சுட்டு அவன் அம்மா செத்து போயிட்டான். சொந்தம் பந்தம்ன்றது இங்கே யாருமே இல்லை. காட்டில் புலி சிங்கம் தான் சொந்த பந்தம். கரடியும் நாயும் ஓனாயும் நரியும் பாம்பும் கீரியும் ஆந்தையும் கோட்டானும் இதெல்லாம் தான் சொந்த பந்தம், வேற யாரும் கிடையாது. இயற்கையோடு இருக்கா. ஒரு சின்ன இலத்தழை கூட இடுப்பில் உடுத்திக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதுப்பா, ஒன்றுமே தெரியாது. அப்படியே பிறந்த மேனிக்கே சுற்றி நடக்கிறா. 15 வயசாகிட்டா இப்போ அந்த பொண்ணு. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, அந்த புலி வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்தோன்னே தானும் போய் வேட்டையாடி சாப்பிடணுன்ட்டு மான் கிடச்சா முயல் கிடச்சா போய் அடிக்கிறது, அப்படியே கை நகத்தினாலே கிழிக்கிறது, அப்படியே ரத்தத்தோட மாம்சத்தை திங்க வேண்டியது. அதை சுட்டு சாப்பிடணும், அதை வதக்கி சாப்பிடணும் அந்த மாதிரி கூட தெரியாது. அப்படியே பச்சையா மாம்சம் மிருகம் போலவே வாழ்ந்துட்டு இருக்கா இந்த சபரி. அதுதான் மிருகம் போலேன்னு சொன்னேன். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சாப்பிட்டு இருக்காங்க, மாடிஃபை பண்ணி உப்பு மிளகாப்பொடி எண்ணெய் 3 வியாதியை தான் உண்டாக்கும். போட்டு அதிகமாக போட்டு வதக்கி பண்ணி ஏதோ பண்ணி மாமிசம் சாப்பிடணும் ஐயோன்றான். மனுஷனுக்கு ஒவ்வாததை போய் கூடாததை போய் சாப்பிட்டு இருக்கோம். மனுஷ இனத்துக்கு மாமிசம் யார் சாப்பிட்றாலோ தெரியல, வாயிலேருந்து வருது. அட்லீஸ்ட் 4 பேருக்கு சொல்லுங்க போயாவது. ஏன்டா மாமிசம் சாப்பிட்ற இனம் இல்லை மனுஷ இனம். இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் பாவம் வரும் புண்ணியம் வரலாம் விட்டுருக்கோம். சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறேன். சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? ஒவ்வொருத்தரும் உடம்புல 9 ஓட்டை இருக்கு. எந்த ஓட்டை வழியாக சாப்பாடை சாப்பிட முடியும்? மூக்கில் 2 ஓட்டை இருக்கு. வாழ்பத்தை பிச்சு மூக்கு வழியாக உள்ள தள்ள முடியும். கண்ணுன்ற ஓட்டை வழியாக தள்ள முடியாது. காதுங்கிற ஓட்டை வழியாக தள்ள முடியாது. கீழே 2 ஓட்டை வழியாகவும் தள்ள முடியாது. உள்ள ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னா வாயின்னு ஒன்று தான். அப்போ வாய் வழியாக தானே சாப்பிட்ற. இப்போ சாப்பாடை பற்றி தானே பேச்சு. வாயில உதட திறந்தா முதல்ல என்ன இருக்கு சொல்றான்? பல்லு தானே. இந்த பல் அமைப்பை வச்சு முதல்ல ரிசர்ச் பண்ணலாம். பல் அமைப்பு நம்ம எப்படி இருக்குடானா, ஆடு மாடு குதிரை யானை இதெல்லாம் மாமிசமே சாப்பிடாது. ஒன்லி வெஜிடேரியன் தான், காய்கறி தான் சாப்பிடும்.
நாய், பூனை, புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் பியூர் நான் வெஜிடேரியன். அதுக்கு வெஜிடேரியனே வராது, ஒத்து வராது. இதை வச்சு கம்பேர் பண்ணுவோம். நம்ம எந்த இனம்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா புலி சிங்கங்களுக்கெல்லாம் பல்லு எப்படி இருக்குது, நாயிலேருந்து எல்லாத்துக்கும். ஆடு மாடுகள்லாம் பல் அமைப்பு எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். எதுக்கு? மாமிசம் திங்கிறதுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் தட்டையாக இருக்கும். நமக்கு ஷார்ப்பாக இருக்கா தட்டையாக இருக்கான்னு முதல்ல ரிசர்ச் பண்ணோம். அது அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் ஒன்று தான், அண்டார்டிகாவில் இருக்கிறவனுக்கும் தான் பள்ளி தான், இந்த ஜப்பானில் இருக்கிறவனுக்கும் அதுதான், இந்த பக்கம் துபாய் கண்ட்ரியில் இருக்கிறவனுக்கும் அதுதான், நமக்கும் அதே தான். பிராமணனுக்கும் அப்படி தான் இருக்கும், க்ஷத்திரியனுக்கும் அப்படி தான் இருக்கும், வைசியனுக்கும் அப்படி தான் இருக்கும், சதுர்த்தனுக்கும் அப்படி தான் இருக்கும், சண்டாளபுரத்தில் எல்லாம் பல்லமைப்பு தட்டையாக இருக்குது. அப்போ எந்த இனம் எதை சாப்பிடணும்னு தெரியலையான்னு ஆடு மாடு மாதிரி நம்ம சாப்பிடணும். அதெல்லாம் மாமிசம் சாப்பிடாது, அந்த இனம் தான் நம்ம. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது பல்லுக்கு அப்புறமா? நாயிலேருந்து எல்லாம் மாமிசம்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாக்கை தொங்க போடும். புலி சிங்கம் வரைக்கும் ஆடு மாடெல்லாம் நாக்கை தொங்க போடாது. மனுஷன் நாக்கை தொங்க போடுற இனமா தொங்க போடாத இனமா, அதை கேட்டுக்கோங்க. அப்போ அதுலேருந்தே இது வந்து நாக்கை தொங்க போடுற இனம் இல்லாதனாலே மாமிசம் நமக்கு கிடையாது, தெரிந்து போச்சு. அது மாதிரி எதெல்லாம் மாமிசம் சாப்பிட்றதோ அதுக்கெல்லாம் ஒரே குடல் தான் இருக்குது. அதே ஆட்டுக்கு 2 குடல், மாட்டுக்கு 4 குடல், மனுஷனுக்கு 1 2 இன்டெஸ்டைன் 2 இருக்கிறதுனாலேயே இது மாமிசம் சாப்பிட்றதுக்கு இல்லை, காய்கறி சாப்பிட்ற இனம் தான். இப்போ சயின்டிஃபிக்கலாக நீ ஆகாரம்னு எடுத்தீங்கன்னா பல்லேருந்து நாக்குலேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து எல்லாமே ஆடு மாடு போன்ற இனத்துக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்கு வச்சுருக்கே தவிர, தப்பித்தவரி கூட மிருகங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ புலி சிங்கங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையே. அதுலேருந்தே நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஆனால் காட்டு மிராண்டியை போல் அலைஞ்சுண்டு காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வாழ்ந்துட்டு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறவள், அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் பாவம்? எது கிடைக்கிறதோ எது சாப்பிட்றதோ எல்லாம் இயற்கையில் அது மாதிரி தானும் சாப்பிடணுமாக்கும்னு நினச்சிட்டு சாப்பிட்டுன்னு இருக்கு. 15 வயசு பொண்ணு, இவளுக்கு தான் பெரியவளாயிட்டோமா பெரியவளாகலையா, உடம்புல இடுப்பில் உடுத்திக்கணுமா உடுத்திக்க வேண்டாமா ஒன்றுமே தெரியாது. விலங்குகளை போலியே தானே இருக்கா. ஒரு நாள் இவ இப்படி காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டே வரா இந்த பொண்ணு. அங்கே பம்பா நதின்னு ஒரு நதி ஓடுறது, இங்கே ஏதோ சபரிமலை கிட்ட ஓடுறதுனாலே அது இல்லை, இது வந்து இப்போ தான் வச்ச பேர் இதெல்லாம் பின்னாடி. அங்கே ஏற்கனவே பம்பா நதின்றது ஹம்பி கிட்ட இருக்குது, மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டரில் இருக்குது. அங்கே தான் கிஷ்கிந்தையும் இருக்குது. அந்த இடத்துல தான் இவ பம்பா நதி தீரத்தில் காட்டில் அலைஞ்சிட்டு இருந்தா. இந்த சபரி ஜாதி பெயர் தான் அவளுக்கு, இயற்பெயர் தெரியாது. காட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கச்சவே தூரத்துலேருந்து காற்றினிலே வரும் கீதம் மாதிரி ஏதோ மங்களமான சப்தம் கேட்டுது. இது கேட்ட உடனே மனசு அப்படியே இழுக்குது. இது வரைக்கும் இதை மாதிரியான ஒரு சப்தம் நம்ம கேட்டது இல்லையே. காட்டில் மிருகங்கள்லாம் கத்தும் இல்லையா, அதுதானே கேட்டுருக்கோம். இது என்ன மங்களமாக இருக்கே, என்னதுன்னு இப்படி தேடிட்டே வந்தால் ஒரு மரம் 2 கவையாக முளைச்சி கிடக்கு. அந்த மரம் களைகள் அது வழியாக அப்படி எட்டி பார்க்குற தூரத்துலேருந்து எங்கேருந்து அந்த சப்தம் வருது, யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தா தூரத்தில் பார்த்தா முனிவர்கள்லாம் ஸ்நானம் பண்ணி மடி உடுத்திட்டு மர உரியெல்லாம் உடுத்திட்டு தலையில் ஜடாபாரம் போட்டு தலைக்கு மேலே கும்பங்களில் ஜலத்தை வச்சுட்டு பூர்ண கும்பத்தில் தண்ணீர்லாம் எடுத்துட்டு சில பேர் சமித்து எடுத்துக்கிறா, சில பேர் புஷ்பங்கள் எடுத்துக்கிறா, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டு அவெல்லாம் வேத மந்திரம் சொல்லிட்டு போகிறான். இவன் காதில் முதல்ல விழுந்தது வேத மந்திரம். பார்த்த உடனே சித்த சுத்தி உண்டாயிடுது, மனசு சுத்தமாயிடுது. இதுதான் மகான்கள். மகான்களை பார்த்தாச்சுனாலே மனசு அப்புறமா பழைய வாழ்க்கையெல்லாம் போயிடும். நமக்கே சொல்லணும், ஏன்னா தரிசனா தேவ சாதவா. என்னடா அது, இவாளும் மனுஷாதான் நம்மளும் மனுஷாதான், நம்மளும் எப்படியோ வாழறோம், இவா என்னடா இப்படி வாழறாளே, பரம பவித்திரமா இருக்காளே, இவ்வளோ அவளை பார்த்தாலே நமக்கு சாந்தியா இருக்கே, என்னடா ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்தாம இருக்கு, நம்மளும் இவாள மாதிரி இருக்கலாமா, இருக்க முடியுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் நீங்க பார்த்தது யாரோ அவர் மகாத்மான இருக்கும். லைஃப் மாறிடும், கேரக்டர் மாறிடும், லைஃப் ஸ்டைலே மாறிவிடும். நமக்கு அப்புறமா என்னடா இப்படி இருக்கா, இப்படிலாம் நம்மளும் வாழணும், நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு தோணி போயிடும் இல்லையா. அதை தான் பாகவதம் சொல்றது, பார்த்த மாத்திரத்திலேயே மனசு சுத்தமாயிடும் நம்ம மனசு. அப்போ அவ எப்பேற்பட்டவான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ரிஷிகளுடைய அத்தனை பேருடைய ஒலி தான் முதல்ல, வேத ஒலி தான் கேட்டா, அப்புறமா அவன் ரூபத்தை இங்கேருந்து பார்த்தா அப்போதான் அந்த பொண்ணுக்கு தோன்றுது, சே இவாளும் மனுஷா நம்மள மாதிரியே தான் இருக்கா, ஆனால் அவள் எவ்வளோ நாகரீகமாக ஏதோ கடவுளுக்கு சம்மதமாக வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கா, ஒரு முறையில் வாழறா. நம்ம என்ன இப்படி காட்டில் மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமேன்னு அவளுக்கே எப்படியோ பரிணாமம் மனசில் உண்டாது. அவளுக்கு தோன்றது,
அவள்லாம் கையில் பழங்கள்லாம் கிடச்சின்னா பறிச்சுட்டு போகிறா, காய்கறிகள்லாம் பறிச்சுட்டு போகிறா, அவள் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் சாப்பிட்றா. நம்ம உட்காந்து முயலியும் மானி அடித்து சாப்பிட்றோமே மிருகம் மாதிரி. இனி என் ஜென்மாவில் நான் மாமிசம் தொடமாட்டேன் இருக்கா திடீர்னு தோன்றும். அதுதான் தரிசனாதேவ சாதவா. அவன் மனசுல ஒரு பரிணாமம் ஏற்பட்டது. இனிமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எப்ப நினைச்சாலோ அப்பவே மனசுக்குள்ள சாந்தி வந்துடுது. மாமிசம் சாப்பிட்டுட்டே இருக்கிறவ பட்டுன்னு அதை விட்டுட்டானா தெரியும் அவளுக்கே என்னமோ பெரிய நிம்மதியா இருக்கே மனசு அப்படின்னு அவளுக்கே தோணும். பார்த்தா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த மாமிசம் அந்த உணவு உள்ள போச்சுன்னா மனசு அலைஞ்சிட்டே இருக்கும். ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சா கூட புலிசிங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல அமைதியா இருக்குது ஆன்னு அலையிறது இல்லையா. நாயை கட்டி போட்டால் கூட சுற்றி சுற்றி லொல்லு குறைச்சி சுற்றிட்டே இருக்கும், ஒரு இடத்துல அமைதியாக உட்காருது. இதே மாடு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து அசை போட்டுன்றோம். ஏன்னா அது சாப்பிட்ற உணவை பொறுத்து. அது மாதிரி நம்ம மனசே லோன்னு அலையிற மனசெல்லாம் ஆகாரஸ்ட தபோதனேன்றாரு. அப்படி ஒரு ஆகாரம் நம்ம சாப்பிட்டோமானா சாத்விகமா மனசு சாத்விகமா இருக்கும். இந்த பொண்ணுக்கு என்னமோ தோணிடுது, இனிமே நம்ம மாமிசமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா மனசுல ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கிறது அவளுக்கு. உடனே அவள் நினைக்கிறா, இவெல்லாம் போற பாதையெல்லாம் ஒத்தடி பாதையெல்லாம் காட்டு பாதை கல்லு முள்ளுமா இருக்கே, இவ்வளவு கல்லு முள்ளும் குத்துறது இவாளுக்கெல்லாம் அதுலேயே போறாளே, நம்ம இவாள் கிட்ட போக முடியாது, தைரியம் இல்லை, அவள் தெய்வங்கள் மாதிரி இருக்கா. இவன் என்ன நினைச்சானா, இந்த பாதையெல்லாம் நம்ம வேணா கூட்டலாமா, சுத்தம் பண்ணலாமா. இந்த காலம் மாதிரி தொடப்பம்லாம் இருக்காது, இருக்கிற 4 குச்சிகளெல்லாம் சேர்த்து கட்டி போட்டுட்டு அதால் இப்படி அப்படி இப்படி அப்படி தள்ளி நம்ம என்ன சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு அவளுக்காக தோணிப்பு. இது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது, செய்யலாமோ கூடாதுன்னு கூட தெரியாது. அவளுக்கு ஆசை வந்துடுத்து. ராத்திரி வேளை யாருக்கும் தெரியாது, 12 மணிக்கு மேலே வந்து அதெல்லாம் கூட்டுக்கலாம். ஏன்னா இருட்டிலேயே காட்டிலேயே பழகிட்டதுனால கண்ணு நன்னா தெரியும் மிருகங்களை போல. ஆனால் நல்லா தெரியுது. பாதையெல்லாம் கூட்டி கூட்டி விடுறா. இந்த சிஷ்யாலான இந்த முனிவர்களே சிஷ்யர்கள் தான். இவருக்கு குரு இருக்கார். யாருன்னா மதங்க முனிவர் அப்படிங்கிற மதங்க மகர்ஷி தான் இவளுக்கெல்லாம் குரு ஆச்சாரியர். அவர் பேர் விட்டவராக்கணும். இவாளே இப்படி இருந்தா அந்த மதங்க மகர்ஷிங்கிறதான அந்த ரிஷி இருக்காரே, அவர் இருக்கிறதான ஆசிரம பரியந்த இவர் கூட்டின்னு இருக்கா. யாருக்கும் தெரியாத பகலாச்சுன்னா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுன்னு தூரத்துலேருந்து பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடியதான சபரிக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்பேற்பட்டதான ஒரு சங்கம் கிடைச்சதோ இல்லையோ கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரு புத்தி வந்தது. அந்த கைங்கரியம் இது செய்யலாமா நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது, ஆனால் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நாள் போயிட்டு இருக்கு. கைங்கரியம் பண்ணிட்டே நாள் போயிட்டு இருக்கு. ஆனால் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் தான் மதங்க மகர்ஷிக்கு உலக நிலை வரும். தபசிலேயே இருக்கிறவர், சமாதியிலேயே இருப்பார் அநேகமா. அப்படி இருக்கக்கூடியவருக்கு திடீர்னு பார்த்தாக்கா இப்போதான் ஒரு நாள் தபசு கலைஞ்சது. தபசு கலைஞ்ச உடனேவே அங்கேருந்து நீராட போகலாம் அப்படின்னு பம்பா நதிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு சிஷ்யாவெல்லாம் அழைச்சின்னு வர. அப்படி வரச்சேவே வேதம் சொல்லிகிட்டே சிஷ்யாவெல்லாம் வருவா. சில பேர் நாமம் சொல்லிகிட்டே வருவா. இப்படி எல்லாரோடையும் வந்து மதங்க மகர்ஷி ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி போச்சே பார்க்குறா. இந்த பாதையெல்லாம் கல்லு முள்ளுமா இருக்கும், கரடு முரடமாக இருக்கும் முன்னாடிலாம். இப்போ என்னடான்னா ரொம்ப சுத்தமாக இருக்கு. இதை பார்த்த உடனே ஆச்சரியம். ஏண்டா அப்பாவா குழந்தைகளா சிஷ்யாவை பார்த்து கேட்குறார், குழந்தைகளா உங்களை யாருடா இதெல்லாம் இந்த பாதையெல்லாம் சுத்தம் பண்ணுறேன், இவ்வளோ சுத்தமாக இருக்கே, இதெல்லாம் இப்படி இருக்காது அப்படின்னா, நாங்கள் யாரும் பண்ணல சுவாமி, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறா எல்லா சிஷ்யாவும். இது யாரும் பண்ணுறாங்க தெரியறது. யாராவது நமக்காக ஒரு கைங்கரியம் பண்ணாலும் நம்ம கடனாளியாக போயிடும். அவளுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிடணும். அப்படிங்கிறதுனால இந்த கைங்கரியத்தை யார் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் பார்த்து என்கிட்ட அழைச்சின்னு வாங்க அப்படின்னு மதங்க மகர்ஷி சொல்லிவிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டார், அனுஷ்டானத்துக்கு போயிட்டார். சிஷ்யாலாம் பார்க்குறா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பகல் பொழுதெல்லாம் இருந்து பார்க்குறா. இதை யார் சுத்தம் பண்ணான்னு அவளுக்கு தெரியல. கடைசியில் ராத்திரி வேளையில் வந்து யாராவது சுத்தம் பண்ணுவாளோன்னா, ராத்திரி இருட்டு போதில் யார் வந்து பண்ண போறா அப்படின்னு முதல்ல அலட்சியமாக இருந்தவா, இல்லை இதில் ராத்திரியில் தான் யாராவது பண்ணணும், பகல் பூரா ஒத்தரையும் காணும், ராத்திரியில யாராவது பண்றாளோ கைங்கரியம் பண்றாளோன்னு வந்து பார்த்தா சபரி 15 வயசு பொண்ணு, ஒரு இலத்தழை கூட கட்டிக்கணும்னு தெரியாத நிர்வாணமாக தான் இருக்கா. அனாதையா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது நாகரிகமே. ஆனால் குச்சிகளாக வச்சு கட்டி வச்சுட்டு அதால் இப்படி அப்படி எப்படி இப்படின்னு கூட்டுறா, இந்த இடத்தெல்லாம் பெருக்கிறா. இதை பார்த்த உடனே அத்தனை ரிஷி சிஷ்யர்களான ரிஷிகளும் சூழ்ந்துட்டான். பார்த்த உடனே
உடனே ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அக்னி பழமா இருக்கா, ஜோதிர்மயமா, எல்லாரும் தேஜஸ்விகளா இருக்காளா. அதனால என்னன்னா இதை பார்த்த உடனேவே அவளுக்கு பயம் வந்துருக்கு. கையில இருந்ததான இந்த வழக்குமார தொடப்பத்தை கீழே போட்டு விட்டா, கையெல்லாம் நடுங்கிறது. சாமி என்னை விட்டுருங்க சாமி, நான் ஓடி போயிடுறேன் சாமி, ஐயோ நான் இந்த பக்கம் வரமாட்டேன், நல்லது கெட்டது தெரியாதுங்க, நான் ஏதோ பண்ணிவிட்டேன், என்னை விட்டுருங்க. நான் ஏன்னா எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாளா, பயமா போயிடுது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, சில பேர் வந்து சூழ்ந்திருக்காளே அப்படின்னு நினைச்சா சபரி. உடனே அவள்லாம் சொன்னா, அம்மா ஏம்மா கவலைப்படுற, நீ நல்லதுதான் பண்ணியிருக்க, எங்க குருநாதர் உன்னை அழைச்சின்னு வர சொன்னா, வாம்மா. ஐயோ உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, உங்க குருநாதர்னா எப்படி இருப்பாரோ, அவ பயப்படுறா, கிட்ட வரா, வாமா அப்படின்னு அழைச்சின்னு போயிட்டா. எல்லாருமா கார்த்தால பொழுதுல அவர் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் ஜபத்தில் உட்காந்துருக்கார். பார்த்தா அப்படியே அக்னியே எதிர்க்க இருக்கா, சூரியனே எதிர்க்க உட்காந்துருக்காரா. யார் இவர் அப்படிங்கிற இந்த பிரதம சமாகமம்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு சிஷ்யன், ஒரு ஜீவன் தன்னுடைய குருநாதரை பார்க்கறது அது இருக்கு பாருங்கோ. அந்த நாள், அந்த க்ஷணம் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாத விஷயம். பிரதம சமாகமம், முதல் சந்திப்பு. அதுல அவர் பார்க்கிற பார்வை, புதுசா ஒரு ஜீவன் வந்திருக்கேன்னு புதுசா பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டான். ஞானிகளுக்கு அப்படி தோணாது. அவ ஜீவன் தானே பார்க்கறா, பார்க்கச்சேவே அவ பார்க்கிற கோணமே வேறையா இருக்கும். எத்தனை பேரோட நம்ம பழகிருப்போம். ஆனா அந்த மாதிரியான ஞானியாகவும் அனுஷ்டாதாகவோ இல்லை அவதார புருஷனாகவோ ஒரு குருநாதர், ஒரு ஆச்சாரியர் கிடைச்சிட்டார்னா அவர் பார்க்கிற பார்வை, பேசுற பேச்சு முன்னேலேருந்து ஒன்று தெரியுமே அப்படிங்கிற மாதிரி பழகுவாரே தவிர இப்போதான் புதுசாக பார்க்குற வாழ்க்கை பழகிற மாதிரி அவளுக்கு பழகவே தெரியாது. ஏன்னா அவளுக்கு எல்லாரையும் நம்ம எல்லாரையும் தெரியும், நமக்கு இப்போ புதுசு, அவ்வளோதான். அதனால் அவர் எல்லாரையும் பார்க்குற மாதிரி அழகாக பழகின வாழை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார். புதுசு மாதிரி தோணாது. அழகாக ஒரு கடாட்சம் ஆயிட்டு, வரியா, இப்போதான் வரியா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்பார். இப்போதான் வரியான்னா எத்தனை நாளாக உன்னை எதிர்பார்த்துட்டு இப்போதான் வந்து நிற்கிறிய அப்படின்னு அர்த்தமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு புரியாது. சாதாரண ஞான அனுஷ்டானம் பூர்த்தியா இருக்கிற ஒரு குரு கிடைச்சாலே அவளை நம்ம புரிஞ்சுக்க முடியாதுன்னு மகாத்மாக்கள், ரிஷிகள், அதுக்கு மேல சாட்சாத் அவதார புருஷர்கள்லாம் குருவா கிடைக்கிறவ மகா பாக்கியவான்கள். புரிஞ்சுக்க முடியாத விஷயம் அது அவ அனுபவத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியம் இந்த சபரி வந்து பார்த்தா, தூரத்திலிருந்து அவருடைய தேஜஸை பார்த்தா பயமா இருக்கு. ஆனா அந்த கண்ணில் பார்த்தா கருணையே வடிவமா. அப்படி பார்த்து வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவளுக்கு கை காலெல்லாம் விலவலத்து போயிடுத்து. இந்த உலகத்துல நம்மளை கூட அன்போட வான்னு கூப்பிடுறதுக்கு ஒத்தரா. நானும் பச்சையா மாமிசம் தின்னு கிடந்த ஒரு மிருகம் காட்டுல, ஒண்ணுமே தெரியாது, நாகரிகமே தெரியாதவள், ஞான சூன்யம், அறிவு கூட இருக்கான்னு தெரியல, விவேகம் கூட இருக்கான்னு தெரியல, என்னை பார்த்து வாமா அப்படின்னு கூப்பிடுறாரே, விசாரிக்கிறாரேன்னு உடனே அவளுக்கு அப்படியே உள்ளம் உருகிறது. இதெல்லாம் அவளுக்கு முன்னாடி அனுபவத்துல தெரியாது. உள்ளம் உருகிறது. ஈவிரக்கம் இல்லாத பச்சையா மாம்சம் அடிச்சு திங்கிறவளுக்கு இன்னைக்கு மனசு உருகிறதுனா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம சொல்ல முடியுமான்னு. இப்போ அப்படியே பார்த்தா உடனே நீதான் இந்த கைங்கரியம் பண்றியாமா, இந்த இடத்தெல்லாம் பாதையெல்லாம் கூட்டுறது நீதானா. உடனே அவ கை காலெல்லாம் பதறது பாவம். உடனே சாமி தெரிஞ்சோ தெரியாதோ நான் தான் பண்ணிவிட்டேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க சாமி, என்னை விட்டுருங்க சாமி, நான் ஓடி போயிடுறேன், இப்படியே ஓடி போயிடுறேன், இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். உடனே அவர் கிருபையோட பேசுறாரம்மா, அவன் தப்பு தண்டா பண்ணிவிட்டு என்ன மாதிரி உண்டான்னு நிற்கிறான் உலகத்துல. நீ இவ்வளவு உயர்ந்த ஒரு ஆச்சாரியருக்கும் ஒரு சிஷ்யாளுக்கும் இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்க, ஆனா நான் தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு நினைச்சு ஓடுறேங்கிறிய. நீ பண்ணது ரொம்ப உத்தம கைங்கரியம். இவ்வளவு நாளா நீ இந்த கைங்கரியம் பண்ணியிருக்க, உனக்கு என்ன பலன் வேணுமோ கேளு, எந்த வரம் பண்ணாலும் கேளு, என் தபசுனாலும் நான் உனக்கு கொடுக்க. இந்த மாதிரி சொல்ற ஒரு குரு நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறார். எதை கேட்டாலும் தரேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு குரு கிடைச்சா நம்ம புஸ்தகமா லிஸ்டா எழுதி கொடுக்கணும். இது வேணும், அது வேணும். இப்படி ஒரு ஆச்சாரியர் கிடைச்சதுக்கு எது வேணும், இதுக்கு மேல வரம் கேட்டு கிடைக்காது. ஒரு ஆச்சாரியர், ஒரு குருநாதர் கேட்டு கிடைக்காது. அது எத்தனை ஜென்மத்துல என்னென்ன சுகிருதம் பண்ணிருக்கணுமோ தெரியலையே, எவ்வளோ புண்ணியங்கள் பண்ணிருக்கணும். மலைமலையா குவிச்சிருந்தா கூட ஒரு அரட்சணம் கிடைக்காது என்றார் சிவபெருமான். க்ஷணார்த்தேனாபி தொலையே நஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கசிய மத்தியானாம் கிமுதாசிஷா அப்படின்னு ருத்ர கீதத்தில் பகவான் சொல்ற, சிவன் சொல்ற வார்த்தை. அரட்சணம் சத்சங்கம் கிடைக்கிறதே துர்லபம். க்ஷணார்த்தேன
ஒரு அரட்சணம் சத் சங்கம் கிடைக்கணும். அது சொர்க்கம் இல்லை, அதுக்கு மேல பிரம்மபட்டம் இல்லை, வைகுண்டமே கிடைச்சா கூட அதை விட உயர்ந்தது இங்க ஒரு அரட்சணம், ஒரு அரை நொடி சத் சங்கம் கிடைக்கும். துஷ்ட சங்கம் தானே உலகம் கூட இருக்கு. சத் சங்கன்றது துர்லபம். அதான் எங்க ஆச்சாரியர் ஞான ஆச்சாரியர் சொல்வார், சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் த்யஜரே. அத க்ஷணமபின்னுட்டார். ஒரு க்ஷணமா இருந்தாலும் துஷ்ட சங்கத்தை விட்டு ஓடி விலகி போயிடு, சத் சங்கத்தை நாடு. கடைசியில சத் சங்கம் கிடைக்கிறேன்னு வச்சுப்போம். சத் சங்கம் கிடைக்கலையா துஷ்ட சங்கத்துக்கு போயிடாத. சத் சங்கத்துவே நிசங்கத்துவம்னார் ஆதிசங்கரர் கூட. சத் சங்கம் கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா நிசங்கமா இருக்கணும். யாரும் வேணாம், நல்ல வாழ வேணாம், கெட்ட வாழ வேணாம். நமக்கு இருக்கிற நல்லது நம்மளோடைய வச்சுப்போம், நம்மகிட்ட இருக்கிற கெட்டது போறதுக்கு வழியை பார்ப்போம். இன்னொருத்தருடைய நல்லதும் கெட்டதும் வேண்டாம் நமக்கு. மணவாள மாமனிகள்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் பாசுரத்தில் சொல்றார், நல்ல மனமுள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி கொண்டுனார். நல்ல கம 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 கமன்னு சுகந்த புஷ்பம் இருந்துன்னா, ஒரு மல்லி இருந்துன்னா, அந்த மல்லியோட சேர்ந்த நாரும் எப்படி மணக்கிறதோ அது மாதிரி நல்ல குணமாகிய மகாத்மாக்கள் சாதுக்களோடு சேர்ந்தோமானா அந்த குணங்கள்லாம் நமக்கு வரும். அடுத்த பாசுரத்திலே சொல்றார், தீய கந்தம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு தீய கந்தம் ஏறும்னா. துர்கந்தம் வீசக்கூடிய ஒரு வஸ்துவோட நம்ம சேர்ந்தா அதனுடைய துர்கந்தம் தானே நமக்கு வரும். அது மாதிரி துஷ்டங்களோட சேர்ந்தா துஷ்ட குணம் தான் வரும். அதில் சத் சங்கத்தை தான் நாடணும். அதுலேயும் சதாச்சாரியன் கிடைக்கணும். வேதமே சொல்றது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால். இதெல்லாம் கிடைக்குமான கிடைக்காது. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அப்படி கிடைச்ச உடனே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் எனக்கு இதை கொடுங்கோ அதை கூட. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை சுவாமி, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலை சாமி, இல்லை ஏதோ ஒன்று கேட்போமா இல்லையா, என் முதல்ல இடுப்பு வலி போனால் தேவையில்லாமே, முட்டி வலி போனால் இதெல்லாம் இப்போ ஞாபகம் கூட படுத்தக்கூடாது. இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோமே. ஒருத்தர் வரம் கொடுக்குறேன்னு சொன்னானா, ஆனால் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோங்கிறார் மதங்க மகர்ஷி. ஆனால் சபரி சொல்றா, இந்த மூடத்துக்கு என்ன சாமி தெரியும், நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது, எனக்கு இந்த கைங்கரிய நித்தியம் பண்ற பாக்கியம் கொடுத்தேன்னா அதுவே போறனாலும். 15 வயசு பொண்ணு காட்டு மீராண்டிய போல அலைஞ்சிட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் எப்படி இருந்த வாழ்க்கைன்னு இத்தனை சொல்லிட்டேன். ஆனா அவளுக்கு இப்படி ஒரு பிரார்த்தனை, ஒரு குருநாதர், கைங்கரியம் நித்திய நிரதைகி பவதேக போகைகி நித்யா விவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி அப்படின்னு கூறத்தாழ்வான் சொல்றார். வைகுண்டத்தில் இருக்கிறவாள் எப்படி இருப்பா நித்திய சொல்லுனா, கைங்கரிய நித்திய நிரதை. கைங்கரியம் 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 கைங்கரியம். கைங்கரியம்னா சேவை, தொண்டு. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சை ஒன்று ஆண்டாள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்குன்னு திருவேங்கடமுடையானுக்கு நம்ம காலமெல்லாம் உழைச்சது கிடக்கணும். அதுக்கு தாண்டா நம்ம பிறந்திருக்கோங்கிறார் நம்மாழ்வார். அப்படி கைக்கரியம் தான் முக்கியம்னு லட்சியம்னு இருக்கிற அது நித்திய சூரியர்களுக்கு அந்த சுபாவம் இருந்தால் பரவாயில்ல. காடுவாழ் ஜாதியில பிறந்து அனாதையா இருந்து மாமிசம் தின்னுண்டு நாகரிகம் தெரியாத விவேகம் கூட இல்லாத இந்த சபரி 15 வயசு பொண்ணுக்கு கேட்கறா பாருங்க. இதுக்கு தான் அவன் ஜன்மாந்தரத்துல அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். வியாசாச்சாரியர் சொல்றார், பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத் சங்கமம் ச லபதே புருஷோ யதாவை. பல கோடி ஜென்மா ஒரே புண்ணியம் மலைமலையா குவிச்சுட்டான் பண்ணி. அங்கேருந்து பகவான் பார்க்கறான், இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கானே, இவன் என்ன பண்றதுன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். எல்லா சௌக்கியம் கை வச்சா அப்படி குஷன் உள்ள போயிடுறது, படுத்தா உள்ள அடியில போயிடுறோம், எங்க இருக்கோன்னு தெரியல. அப்படிலாம் மெத்துன்னு இருக்கு. எதை பார்த்தாலும் ஒரே தங்கம் வைரம் வைடூரியமா கொடுத்து வச்சிருக்கான். எல்லா அனுகூலமும் கொடுத்து பார்க்கறான். நிறைய பசுமாடுகளை கொடுத்து பார்க்கறான், நிறைய வயல் வரப்பை கொடுத்து பார்க்கறான், ஆட்கள்லாம் கொடுத்து பார்க்கறான், அனுகூல மனைவி கொடுத்தான், அனுகூலமான பசங்களை கொடுத்தான். எல்லா அனுகூலம் எல்லா சௌக்கியமும் மனுஷ சௌக்கியம் பூரா கொடுத்தாலும் அந்த புண்ணியம் கரையவே மாட்டேங்குது. இன்னும் புண்ணியம் மலை மாதிரி இருக்கு, மேரு மலை மாதிரி. என்னடா பண்றது அப்படின்னு தலையை சொல்லிட்டு அடுத்தது சரி இவரை ஃபாரின் கண்ட்ரியில போட்டுருவோம், அங்க இன்னும் இதை விட சௌக்கியம் இருக்கான், அங்க போய் சுகபோகத்தை அனுபவிக்கணும். அதையும் கொடுத்து பார்த்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதை விட சௌக்கியம் எங்க இருக்கு? சொர்க்கத்துல இருக்கு. சொர்க்கத்துல நம்மளாம் சொர்க்கத்துக்கு போனா
சொல்ப புண்ணியம் பண்ண சொர்க்கம் போனான்னா அதோ போறவர் ரம்ப, அதோ பார் ஊர்வசி அப்படின்வா. ஆஹா ரம்பையா ஊர்வசியான்னு பார்க்கறதுக்குள்ள துவம்சன்னு தள்ளி விடுவா. ஆகாஷ் கழுத்தை பிடிச்சி தள்ளுவா. என்ன இவ்வளோ புண்ணியம் பண்ணிட்டு வந்தனேன்னா அவன் புண்ணியம் அவ்வளோதான். அந்த ரம்ப ஊர்வசியை பார்த்து இல்லை அதோட முடிஞ்சு போச்சு. கிட்ட கூட போக முடியாது. இதெல்லாம் திருமங்க எழுவார் மடல்ல சொல்லிட்டு போறாங்க. அன்னதாவது அறத்தின் பயன். தர்மம் நீங்க ஒழுங்கா பண்ணி கட்சியில புண்ணியத்தை பண்ணி எங்க போறேன்னா சொர்க்கத்துக்கு போறேன். நான் சொர்க்கத்துல போய் என்ன பண்ண போறேன்? சொர்க்கத்துல போய் உனக்கு என்ன கிடைக்க போறதுன்னா அல்ப சுகம். ஏதோ ஒரு டிராப் கொடுப்பாளாம் அமிர்தம். ரொம்ப ஊர்வசி பின்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய புண்ணியம் பண்ணவனா இருந்தா ரொம்ப ஊர்வசி பின்னாடி அவன் தலைமை பிடிச்சுட்டே போகணும். பட்டத்து ராணிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டே போனோம் பின்னாடி. இல்லைன்னா அவன் வெத்தலை பாக்கு போட்டி தூக்கின்னு போகணும். இதெல்லாம் தாங்க இவ்வளவுதான். இந்த நாள்லாம் போனோம்னா 100 யாகம் பண்ணிக்கணும். சதக்கிரத்துன்னு பேர் வந்து. அதில் அந்த அந்த லோகத்து சௌக்கியம் எல்லாம் கொடுத்து பார்க்குறான் பகவான். அப்பவும் கொஞ்சம் கூட புண்ணியம் கரைஞ்ச பாடவே இல்லை. அது பாட்டு மரமறையா இருக்கு. அவ்வளோ பண்ணி குவிச்சிருக்கான். என்னடா பண்றதுன்னு மேலே இருக்கிற லோகம்லாம் கொடுத்தது போல கீழே நாகலோகத்தில் இன்னும் அதிகமாக சௌக்கியமா. நம்மளாம் பாம்பை கண்டா பயப்பட இல்லையா? அவன் ஊரில் போனால் சௌக்கியத்தினுடைய எல்லையா அவ்வளோ சௌக்கியமாக இருக்குமா. நாகலோகத்தில் கொண்டு போய் தள்ளு எதோ கொடுத்து பார்த்து இதெல்லாம் கொடுத்து பிரம்மலோக வரைக்கும் இருக்கிற எல்லா சௌக்கியத்தையும் கொடுத்தும் கூட ஆனால் மலை மாதிரி இன்னும் புண்ணியம் இருக்குதுன்னு பார்த்தா அப்போதான் பகவான் நினைப்பானா இவனை கொண்டு போய் இது சபரி மோட்சம் நடக்கிறதா அங்கே உபன்யாசம் போய் ஒரு க்ஷணம் உட்காரட்டோன்னு உட்கார வைப்பான். அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் யாரையும் புகழத்து சொல்ல, சத்தியம். நீங்கள்லாம் மலைமலையா புண்ணியம் குவிச்சிருந்தாதான் இன்னைக்கு ஒரு க்ஷணம் இந்த சாயங்காலம் பொழுது வெள்ளிக்கிழமை எதுமா கேட்கறதுக்கு பாக்கியம் சத்சங்கம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைச்சிடாது. ஏதை வேணா நீ அடைஞ்சிடலாம், சத்சங்கத்தை அடைய முடியும், பகவத் விஷயத்தை கேட்க முடியாது. அப்படிங்கச்சு பாக்யவந்தோ மகாஜனாகா சுருணத்தை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இந்த சபரி மோட்சத்தை ஆரம்பிச்சு எங்க ஞானாச்சாரியோட கிரந்தத்துல அவர் சொல்றார். அண்ணா சொல்லிட்டு போறார், பாக்யவந்தோ மகாஜனாகா சுருணத்தை. பாக்யவான்களே இதுதான் நம்ம இந்து மதம். பாபிகளே அப்படின்னு கூப்பிட்டானா அவன் மதம். சின்னஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்மள அது மாதிரில யாரையுமே பார்த்து பாபின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு, எனக்கு என்ன ரைட் இருக்கு? பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அல்ல யாரும் பார்த்து பாபிகளேன்னு சொல்லக்கூடாது. பாக்யவான்களே. அதுவும் ராமநாமன் சொல்ல வந்துடுத்து வாயில, இல்லை சொல்ற கோஷ்டியில வந்து உட்காந்துட்டான். அதுவும் கதை கேட்கறதுக்கு ராமாயணம் கேட்கலாமான்னு வந்து உட்காந்துட்டான், பாகவதம் கேட்கலாமான்னு உட்காந்துட்டான். அப்புறமா அவனை பார்த்து எப்படி பாபிகளேன்னு கூப்பிடுறதுக்கு யாருக்கு ரைட் உண்டு? பெருமாளுக்கே ரைட்டு கிடையாது. பகவானே அப்புறமா பாபின்னு பார்க்க மாட்டோம். பாக்யவான் இதுதான் ஆரம்பிக்கவே சொன்னார். பாக்யவந்தோ மகாஜனாகா. இவதான் மகாஜனங்கள். யாருடன சாதுக்கள். சுருத்த கேளுப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கைக்கரியம் பண்ணணும்ன்ற ருச்சி வந்துடுத்தே இந்த சபரிக்கு. இது வந்து அவளுக்கு கிடைச்சுட்டு. ஆனா உயர்ந்த குலத்துல பிறந்து என்னென்னமோ வேதாந்தெல்லாம் படிச்சுட்டு கூட ஆனா அவள் கூட இந்த புத்தி வராது. இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி சௌக்கியத்தை அனுபவிக்கலாம் தான் தோணுமே தவிர, ஆனா சத்சங்கத்தை அனுபவிக்கணும், பஜனை பண்ணணும், நாமம் சொல்லணும், ஆடணும், பாடணும், குதிக்கணும், இது மாதிரி உபன்யாசமா கேட்டு இருக்கணும் அப்படிங்கிற புத்தி வந்துடாது. வேதமே படிச்சா கூட. அதான் நாகம் வேதைகி ந தபசா ந தானேன்னு நச்சேஜயான்னு கீதையில சொல்லிட்டு போறாரு கண்ணன். இதுக்கெல்லாம் நான் கிடைச்சிட மாட்டேன்டாப்பா. பிரேம இருந்தா கிடைக்கும். பிரேம எங்க சுவாமி கிடைக்கும்? கிலோ 70 ரூபாய் இருக்கும், வாங்கலாமா? அதுதானே உலகத்துல கிடைக்காது. எந்த லோகத்துக்கு போனாலும் வாங்க முடியாத ஒண்ணு பிரேமை. சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உள்ளத்திலே இருக்கு. அதை களைப்பி விடுற ஒரு குருநாதர் வரணும், அதை காட்டி கொடுக்குற ஒரு ஆச்சாரியர் கிடைக்கணும். எதையோ காட்டி கொடுக்குறவா இருக்கா. பிரேமையை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பிரேமிகன் வரணும். வந்தாத்தான் பிரேமையை களைப்பி விட போடும். அந்த பிரேமை அப்படிங்கிறதுனா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாகன்னு இல்லை, அன்பை பற்றியே தானே ஆழ்வார்களும் பாடுறா. அந்த பிரேமை அவ்வளோ சுலபம் இல்லை. அது ஊறணும். அது பிரேமை ஊறணுமானா நிறைய கதை கேட்கணும், நிறைய பஜனை பண்ணணும். இது ரெண்டும் இருந்தால் தானே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாம். நலம்னா பிரேமை. இந்த பிரேமையை உண்டாக்குறது நாமந்தான். அதுக்கு சத்சங்கம் தான் புஷ்டியான சத்சங்கம் வேணும். சத்சங்கம்னு வேற போர்டை போட்டுட்டு அங்கே நம்ம உட்காந்து தியானம் பண்ணுவோம், மெடிடேஷன் பண்ணுவோம், பிராணாயாமம் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சத்சங்கம் இல்லை. ஹரி நாமம், ஹரி கதா, இது ரெண்டு எங்கே நடக்கிறதோ அதுக்கு தான் சத்சங்கம்னு பேர். அந்த சத்சங்கம் நமக்கு கிடைக்கணும்னா இவளுக்கு கிடைச்சுடுத்தா குருநாதரோ என்ன வரம் பண்ணாலும் கேளுங்கிறார். இவ்வளோ இந்த கைங்கரிய நித்தியம் பண்ற பாக்கியம் கிடைச்சா போறோம் சுவாமி, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். உத்தமமான ஜீவன் இது, ரத்தனமான ஜீவன் புரிஞ்சுட்டார் மதங்க மகர்ஷி. அதுக்கப்புறமா இனிமே நீ ராத்திரி வெள்ள 12 மணிக்கெல்லாம் உட்காந்து நடு மிசியில
இதெல்லாம் பெருக்கிண்டு கூட்டிண்டு இந்த காட்டு பாதையில் கஷ்டப்பட வேண்டாமா? பகல்லையே நீ செய். உனக்கு உச்சிதமான என்னென்ன கைங்கரியம் நான் சொல்கிறேனோ அதெல்லாம் நீ இங்கே பண்ணிட்டு இங்கே மரத்தடியிலே தங்கின்று இங்கே அங்கே போகாது. இங்கே பெருமாளுக்கு பூஜை ஆகும், சாலக்கிராம பூஜை ஆகும். ஆற உடனே நாங்கள்லாம் பிரசாதம் எடுத்துப்போம். கடைசியில் உனக்கும் பிரசாதம் தரும். சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போருமே. இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளோ திங்கிறதுக்கு சோறு வேணும், உடம்பை மறைச்சிக்கிறதுக்கு ஏதோ வஸ்திரம் கிடச்சா போகிறோம், தங்கிறதுக்கு ஒரு மரத்தடி இருந்தால் போகிறாதான். பிராதஸ்திஷ்ட தலையதலே விட்டபினாம் கிராமேஷு பிக்ஷாமட்டேன்னார் வட இந்தியாவில் ஒரு பெரியவர். அது மாதிரி ஒரு மரத்தடி போகிறோம், மரத்தடி கிடச்சா கூட போகிறோம் வாசத்தை. அப்படி ஒரு சாதா ஜீவன் உச்சே விசாரமா, சாதாரண எளிமையான வாழ்க்கை இருக்கணும். விசாரம் பெருசாக இருக்கணும், மகத்தான விசாரங்கள் ஹிருதயத்தில் ஓடணும், பகவத் விஷய விசாரங்கள் ஓடணும். அப்படிங்கிற ஒரு பாக்கியம் இருக்கு பாருங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இவளுக்கு அந்த எளிமையான வாழ்க்கை தான். ஏன்னா ரிஷிகளே அப்படித்தானே வாழறா, எளிமையான வாழ்க்கை தான். ஆனால் பெரிய பாக்கியம். சாயங்காலம் ஆச்சுன்னா அவர் பாட்டுக்கு வந்து எப்பப்பெல்லாம் உலக நினைவோடு இருக்காரோ மதங்க மகர்ஷி, அப்பெல்லாம் சிஷ்யாளுக்கெல்லாம் வேதாந்தத்தை சொல்லிட்டு போவார், சம்ஸ்கிருதத்தையே பேசிட்டு போவார். இவளுக்கு புரியாது, இந்த மொழியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, படிப்பெருவும் இல்லாதவள் இல்லையா. இதனால அந்த மூலையில் உட்காந்துட்டு போகலாம். எல்லாரும் அப்படியே விசாரம் பண்ணுவா, நடுவில் கேள்வி கேட்பா, குருநாதர் பதில் சொல்றார். எல்லாருக்கும் இல்லையா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது, என்ன சொல்கிறாருன்னு புரியாது. அப்படியே உட்காந்துப்ப 4 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிட்டு இருப்ப, 4 மணி நேரம் விசாரங்கள்லாம் நடக்கும். அப்படியே அசையாத உட்காந்து அந்த குருநாதரையே பார்த்துட்டு ஒரு நாள் தோணித்து, ஏம்மா சபரி என்னையே பார்த்துட்டீங்க, உனக்கு ஒன்றும் புரியாது, புரிஞ்சவாளே 4 மணி நேரம் உட்கார முடியல, எழுந்து போயிடுறான். உனக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் எப்படி உட்காந்துருக்க, உனக்கு என்ன புரியுது, எதுக்காக இப்படி உட்காந்துருக்க, என்ன உனக்கு நிம்மதி கிடைக்கிறதா, சுகம் கிடைக்கிறதா, என்ன கிடைக்கும்? உடனே அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல, சிஷ்யர்கள்லாம் கேட்கறதும் புரியல. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் மூக்கை பார்த்தா அழகாக இருக்குது, உங்கள் கண்ணை பார்த்தா அழகாக இருக்குது, உங்கள் கன்னத்தை பார்த்தா அழகாக இருக்குது, உங்கள் கை நீங்கள் அசைக்கிற அசைவெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. எத்தனை மணி நேரம் ஆனாலும் பார்த்துட்டே இருந்தால் நிம்மதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குன்றான். இது மாதிரி சொல்லிச்சு அந்த குருநாதருக்கு எப்படி இருக்கோ, திவ்ய கடாட்சம் பண்ணுறார். அப்புறத்துலேருந்து உபன்யாசம் பண்ணிச்சுன்னா அப்பப்போ ஓரப்பார்வையால் ஒரு கடாட்சம் பண்ணிகிட்டே இருக்கார். கடைசியில் என்னன்னா, இவாளுக்கெல்லாம் வாயால் சொல்லித்தரார், அவளுக்கு மனசால சொல்லித்தரார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முஹ்யம் தியத் சூரையா. பாடம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்துட போடுறாங்க, மனப்பாடம் பண்ணி தலைகீழ ஒப்பிக்கலாம், ஞானம் வேற. அதனால் பிரம்மாவுக்கே நாராயணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முதல்ல மனசால தானே வேதத்தை கொடுத்தான்னு இருக்கே தவிர வாயால் சொல்லி தரல. அதனால பாகவதம் ஆரம்பிக்கச்சுன்னு சொல்றது. அதனால மனசால சொல்லித்தராளா, இவளுக்கு நன்னா புரிய ஆரம்பிச்சிருது. இப்பெல்லாம் பெரிய வேதாந்தம் சொல்லிட்டு இருப்பார், அவளுக்கு நன்னா புரிஞ்சு தலையே ஆட்டிட்டு ஆஹா ஆகாங்குவோம். இவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, மட்டி மாதிரி உட்காந்துருப்பான். ஏண்டா புரியுதாடா அப்படின்னு கேட்டால் எல்லாம் வெறும்னா தலையே ஆட்டுவான். அப்புறம் ஒருத்தர் பார்த்துப்பான், புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு இருப்பா ஒருத்தர். ஆனால் அவன் என்னடனா, இந்த ஆச்சாரியர் எழுந்து போயிட்டாருன்னா உபன்யாசம் முடிச்சுட்டு அங்கேருந்து இவளுக்குள்ள இன்னைக்கு என்னடா சொன்னார், இந்த அதிகாரம் என்னமோ சொன்னாரு, இந்த உபனிஷத்தை ஏதோ சொன்னாரு அப்படின்னு இவளுக்குள்ள பேசிட்டு இருப்பா. அங்கேருந்து சபரி வந்து இன்னைக்கு ஆச்சாரியர் இந்த இடத்துக்கு இப்படிதான் விளக்கம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுதான் குரு கடாட்சம் பரிபூர்ணம். குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணா பிரசாந்தை. குச்சேலரை பார்த்து கிருஷ்ணனே சொல்ற வார்த்தை, குருவுடைய கடாட்சம் பரிபூர்ணம்ன்றது அவ்வளோ சுலபம் இல்லையே, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. குரு அனுகிரகம் வேணும். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் குருஜி நிறைய இருக்கா, குருநாதர் இருக்கார், குருசாமி இருக்கார், சித்தர்கள்னு பேர்ல இருக்கா, என்னென்னமோ தெருவுக்கு தெரு குருநாதர் தான். சிஷ்யா கூட காணும், குரு தான் நிறைய இருக்கா. ஆனால் உத்தமோத்தமமான ஆச்சாரியர் குருநாதர் கிடைக்கிறதுன்னு அவ்வளோ சுலபம் இல்லை. அதெல்லாம் பாக்யவந்தோ லபந்தே, பாக்யவான்களுக்கு தான் கிடைக்கும். அவளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அவளுடைய கடாட்சம் பொறுமை. கடாட்சைக லட்சியானாம் சுலபகா ஸ்ரீதர சதா அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளையை பற்றி. ஒரு மகதாச்சாரியர் இருந்தார் பெரியவாச்சான். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஒரே ஆச்சாரம். அவருடைய தனியன், அவருடைய தியான ஸ்லோகம், அவருடைய கடாட்சம் பண்ணாலே பூர்ணமாயிடலாம். அது மாதிரி ஒரு ஆச்சாரியர் கிடைச்சதுனால இவளுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக எடுத்து புரிஞ்சுது. ஆசையாக கைங்கரியம் பண்ணுறா, அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் ஞானம் வந்துருத்துனா கூட அப்புறமா என்ன மாதிரி உண்டா அப்படிங்கிற எண்ணம் தானே வரும். இவன் என்னடனா முதல் நாள் வரைச்சே எப்படி இருந்தாலும் வந்து அடக்க ஒடுக்கமா விதயமா அப்படியே தான் இருக்கா. 75 வருஷம் ஆயிடுத்து இங்கே வந்து, 90 வயசு இப்போ அவளுக்கு.
வந்தது 15 வயசு பொண்ணா. 75 வருஷமா இந்த ஆசிரமத்துல உழைச்சிருக்கா. குருநாதருக்கு உழைக்கிறா, இருக்கிற சிஷ்யாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்றா, உழைச்சி கைங்கரியம் பண்றா. ஒரு பேட்ச் படிச்சா சிஷ்யாலாம் கிளம்பி போயிடுறா, அடுத்த பேட்ச் வரா, படிக்கிறா, அவா முடிச்சுட்டு போறா, செட்டா வந்து படிச்சுட்டு போறா. இவளுக்கு மட்டும் நான் போக்கடமும் கிடையாது, அவளுக்கு வீடு இருக்கு, போயிடுறா. எங்க அப்பா இருக்கா, எங்க அம்மா இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆகுது, போயிடுறா. இவளுக்கு எல்லாம் குரு தான். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஸ்த குரு தொமேவ. எல்லாம் எனக்கு யாருடா, ஆச்சாரியர் தான். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சனகோபன் என் நம்பியேன்னு பண்ணாரு. என் குரு தான் எனக்கு அம்மா, என் குரு தான் எனக்கு அப்பா, என் குரு தான் எனக்கு நாதன், அவர் தான் காதலர், அவர் தான் எனக்கு காதலி, அவர் தான் எனக்கு நாயகன் எஜமானன், அவர் தான் எனக்கு தெய்வம். குரு தோச்சி பரபிரம்ம, குரு தான் எனக்கு பரபிரம்மம். எல்லாம் அப்படி ஒரு ஸ்திதி இருக்கிறவா எங்கேருந்து போகும்? இப்படி வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை. ஆசையா கைங்கரியம் பண்ணிட்டுக்கா, கிடைச்சதே பாக்கியம் இந்த ஜென்மா, இப்படி ஒரு ஜீவனம் அப்படின்னு நினைச்சு கைங்கரியம் பண்ணிருக்கா. இப்போ என்னடா, நான் 90 வயசு கழுவியா போயிட்டா, கையெல்லாம் அப்படியே ஆடுறது, சதையெல்லாம் சுருங்கி போயிடுத்து, பல்லாம் கொட்டி எடுத்து, தலையெல்லாம் ஒரே வெளுத்து போயிடுத்து, அவ்வளோ வயசாகிடுத்து. ஆனாலும் அந்த கைங்கரியம் பண்ணி 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 வழக்கத்தில் மறுபடியும் வழக்கமாக எடுக்கிறா. இல்லை பாத்திரம்லாம் தேய்ச்சி போடுறா, இல்லை சாடி போட்டு மெழுகிறா, கோலம் போடுறா, விளக்குக்கு தீபத்தெல்லாம் அத்தனையும் சுத்தி பண்ணி கொடுக்குறா, பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து தானே கட்டுறா, சந்தனம் அரைச்சி கொடுக்குறா. இவ எதை செஞ்சுட்டு இருக்காளோ அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா அந்த குருவுடைய சேவை தரிசனமே போகும், உற்சாகம் கிளம்புறது. இப்படியே போயிட்டு இருக்கு. 90 வயசாகிடுச்சு இவளுக்கு. ரிஷிக்கு எவ்வளோ 1000 வயசாச்சோ தெரியாது, அவர் இருந்துட்டே இருக்கார். இன்னைக்கு ஒரே ஆசிரமம் பூரா அலமலப்பா இருக்கு. சிஷ்யாலாம் இங்கே ஓடுறா, அங்கே ஓடுறா, இங்கே ஓடுறா, இப்படி அலமலப்பா இருக்காது. ஏன் இன்னைக்கு ஆசிரமமே இவ்வளோ அலமலப்பா இருக்கு? ஒரு சிஷ்யர் அங்கேருந்து வர பார்த்து, இரு சத்த இரு, என்ன எல்லாரும் இப்படி ஓடுறேன் ஆடுறேன், எப்படி ஓடுறேன், அலமலப்பா இருக்கேன் இன்னைக்கு, என்ன இன்னைக்கு ஏதாவது விசேஷமான என்ன சபரி உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம குருநாதர் அப்படியே சரீரத்தோட உள்ள அக்னியில இறங்கி, அக்னி கூட்டத்தில் இறங்கி பரலோகம் போயிட போறார். அவ்வளவுதான், இன்னையோட பூர்த்தி ஆயுசு கிளம்ப போறார் அப்படின்னு ஒண்ணு. இதை கேட்டாலோலையோ வேற இருந்த மரம் மாதிரி கீழே மூர்ச்சையா விழுந்துட்டா. இதை மாதிரி ஒரு நாள் வரும்னு அவ சிந்தனை கூட பண்ணல, கனவுல கூட காணல. இப்படி சொன்ன உடனே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா ஆச்சாரியர் அக்னியில ஏன் இறங்கணும்? வியாதியா வெக்கையா என்ன ஆச்சு? இல்லதான் சபதம் பண்ணிட்டாரா? எதுக்கு அக்னியில இறங்கணும்? அவ்வளவுதான், அவர் பரலோகம் போறாருமா, தபோலோகத்துக்கு போறாரோ வைகுண்டத்துக்கு போறாரோ, அவர் ஏதோ ஒரு லோகத்துக்கு போறார். அதான் அதனால கடைசி சமயமா இருக்கிறதால அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் காரியத்துக்காக நாங்கள் ஓடி ஆடி செஞ்சுட்டு இருக்கோம்னே. உடனே அந்த குருநாதர் ஆச்சாரியரை பார்க்கணும்னு நினைக்கிறா. அவர் இருக்கிற அந்த குடியில் இருக்கு, அந்த படிக்கட்டில் இது வரைக்கும் 75 வருஷம் ஆகுது. அந்த படிக்கட்டில் காலை வச்சு ஏறி அந்த குடியில் உள்ள போனவள் இல்லையா, நம்மளாம் போகிறதுக்கு தகுதி கிடையாது. வெளியில் வரைச்ச ஆச்சாரியரா, வெளில வரைச்ச சேவிக்கிறது, கைங்கரியம் பண்ணுறது, உபன்யாசம் கேட்கறது. அவர் இப்படி ஒலாவுவார் சாக்கால வேலை. அப்படி ஒலாவினார்னா அந்த சமயத்தில் போய் பார்க்கறது இதோட சரியே தவிர தப்பி தவறி கூட அந்த அவருடைய அறைக்குள்ள போனவளே இல்லை. ஆனால் இப்போ நினைக்கிறாளாம், ஐயோ இந்த க்ஷணம் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம ஆச்சாரியருடைய சேவை கிடைக்காது போயிடுமே. மகதி வினஷ்டிகின்றது இதுதான் பெரிய நஷ்டம் வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சா. ஆச்சாரியான்னா இந்த படிக்கட்டை தொட்டா கண்ணில் ஊத்திண்டா தைரியம் வந்துடுத்து உள்ள போயிட்டான். குடியிருக்குள்ள போனா பெரிய அக்னி குண்டத்தில் அக்னி எரியுது. எதுக்கு அக்னி மாதிரி உட்காந்துருக்கா. எல்லா சிஷ்யாலும் எதிர்க்க உட்காந்துருக்கவளாலும் பார்த்து, இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்தியடா, கைங்கரியம் பண்ணி படிச்சிய, உனக்கு என்ன வர வேணும்? சுவாமி நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகணும் சுவாமி, நல்ல மனைவி வரணும். சரி ததாஸ்துன்னு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை சுவாமி. சரி ததாஸ்து. அவன் கேட்கறதெல்லாம் திருப்பி உலக வாழ்க்கையில தான் என்ன வேணுமோ அது வேணும் இது வேணும் தான் கேட்குறான். இவ்வளவு வேதாந்தம் எல்லாம் படிச்சுட்டு இதுதான் கேட்க தோன்றும். சில பேர் ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கிறான். எங்கள் வீட்டில் ஒரே தரித்திரமா இருக்கு, ஐஸ்வர்யம் வரணும். சரி எல்லாருக்கும் முடிஞ்சிடுச்சு, அத்தனை பேருக்கு கொடுத்தாச்சு. சபரி அப்படின்னா ஓடி வந்து திருவடியில் விழுந்தா, ஆச்சாரியா என்னமோ கேள்விப்பட்டனே, அது உண்மையா? ஆமாம்மா, ஜாதசிகி துருவம் மிருத்தி, பிறந்ததெல்லாம் ஒரு நாள் போய் தானே ஆனோம். எனக்கு இன்னையோட ஆயுசு பூர்த்தி, நான் கிளம்ப வேண்டிய நாள் வந்துடுத்து. நான் எங்கேயும் போயிட மாட்டேன், கவலைப்படாத. இந்த அக்னியில இறங்கி நேர வைகுண்டம் தான் போறேன். பரமானது வைகுண்டம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரியகான்னு வேதமே சொன்னதே அந்த விஷ்ணுவுடைய லோகம் வைகுண்டம் தான் போறேன். அது நீ ஒன்றும் அழ வேண்டிய அவசியம் இல்லை.
இத்தனை வருஷமா நீ கைங்கரியம் பண்ணிருக்க, 75 வருஷமா கைங்கரியம் பண்ணிருக்க, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ தரேன். ஏன்னா எல்லாத்தையும் தபசெல்லாம் விதரணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லாத ஞானத்தை மாத்திரம் எடுத்துன்னா வைகுண்டம் போக முடியும். ஞானான் மோட்சா. தபசு பசு புண்ணியம் பாவம் எல்லாம் பாப புண்ணிய பாப்பே விதூயன்னு வேதமே சொல்றது. எல்லாத்தையும் இங்கே தான் போட்டு போயிடும். எதையும் கொண்டு போக முடியாது வைகுண்டம் போனோம்னா. சொர்க்க நரகத்தை வேணா இந்த பாப புண்ணியம் எல்லாம் கூட வரும். வைகுண்டம் போனோம்னா ஞானத்தினால மட்டும்தான் வைகுண்டம் போக முடியும். எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு எல்லாரும் கேட்டாச்சு. ஒரு இடத்துல சபரி உனக்கு என்ன வேணும்னா, இந்த சபரி சொல்ற வார்த்தையை பாருங்களேன். ஐயோ, அவ சொல்றா, சாமி முதல்ல இந்த அடியவள் 15 வயசு இங்க வந்து சேர்ந்த போது நாங்கள் ஏதோ காட்டில் கூட்டின்னு இருந்த இந்த பாதையெல்லாம் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டல அன்னைக்கு. அப்போ அடியாளை என்ன சொன்னேன், இந்த மூடத்துக்கு என்ன சாமி தெரியும், நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது, நீங்கள் பார்த்து இந்த கைங்கரியத்தை கொடுக்கணும்னு தான் கேட்டேன். இப்போ 75 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்குறாள் அதே கேள்வியை, அதே பதில சொல்கிறேன். இந்த மூடத்துக்கு என்ன சாமி தெரியும்? எவ்வளவு ஞானம் வந்தாலும் நம்ம மூடம்தான். யார் எதிர்க்க? குருநாதர் எதிர்க்க. எவ்வளவு வயசானாலும் நீ குழந்தை தான், உங்க அம்மா எதிர்க்க. அவள் அம்மாவுக்கு 100 வயசு இருக்கும், பையனுக்கு 80 வயசு இருக்கும். அடைய முட்டா பயலை இங்கே வாடான்வா, குழந்தை இங்கே வாடான்வா. என்னடான்னா அம்மாவை பொறுத்தவரைக்கும் குழந்தை தான் 80 வயசானாலும். அது மாதிரி குருநாதர் எதிர்க்க நம்ம எல்லாருமே மூடர்கள் தான். அடியேன் சிறிய ஞானத்தன்றார் நம்மாழ்வாரே. நம்மளாம் என்ன மூளை அதில் அப்பவும் சொல்கிறா, இந்த மூடத்துக்கு என்ன சாமி தெரியும், நல்லது கிட்ட தெரியாது, நீங்கள் பார்த்து எதை தவணமோ தாங்கோ, ஆனால் எனக்கு உங்கள் திருவடியில் அப்படியே அழைச்சின்னு போயிடுங்க, உங்களோடையே அழைச்சின்னு போயிடுங்க, இங்கே விட்டுட்டு போயிடாதுங்க, எங்கே போகிறீங்களோ அங்கே உங்கள் பின்னாடியே வந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாலோ இல்லையோ, உடனே எல்லா சிஷ்யாலையும் ஒரு பார்வை அப்படி பார்க்குறாங்க. இவ்வளோ வேதாந்தம் படிச்சுட்டு எனக்கு மனைவி வேணும், குழந்தை வேணும்னு அல்பத்தை கேட்டல, இவ எப்படி இருக்கா பாரு, ரத்தனமாக இருக்கா, ஜொலிக்கிறா. 15 வயசு பொண்ணா இருக்கச்சவே இப்படி தான் பேசினா. இப்போ இவ்வளோ பரிபக்குவம் வந்திருக்கும். இப்போவும் அதே தானே கேட்குறா பாரு, எதுவுமே கேட்க தெரியல பத்தியா. இதுதான் பக்குவம். கடாட்சம் பண்ணி சிரிச்சா, கவலைப்படாதம்மா, என் கூடயே நீ வரணுன்றது ஆகாது, எனக்கு முடிஞ்சிருக்க காலம் நான் கிளம்பிருக்கேன், என்னோடய வரணும்னு நினச்சா வர முடியாது. இருந்தாலும் நான் இப்போ கிளம்புறேனே தவிர இன்னும் சில காலத்தை ராமரே லக்ஷ்மணரோட நேரம் வரப்போகிறார். எந்த ஒரு பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறோமோ அவனே பூமியில் ராமரா மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறதுனால ராமர் லக்ஷ்மணருமா இந்த ஆசிரமத்தை தேடிட்டு வருவா. ஆனால் நான் இருக்க போகிறது இல்லை, எனக்கு பதிலாக நீ பூஜை பண்ணு, அப்புறமா என் லோகத்துக்கு நான் எங்கே போகிறனோ அங்கே பா. பாருங்க, ஆச்சாரியருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். ராமர் வரார் ஆசிரமத்துக்கு, தானே கையால் பூஜை பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். இவன் நினச்சா ஸ்வச்சந்த மிருத்தி தான், உடனே உயிர் போகணுன்ற அவசியம் இல்லை. இவன் பலாத்காரமாக போக்குறான், கிளம்புறான். இங்கே இருக்கலாமே, இருந்து இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வராரோ, பூஜை பண்ணிட்டு கூட போகலாமே வைகுண்டம். ஆனால் ஒரு குருநாதருக்கு என்னன்னா, தனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை சிஷ்யனுக்கு கொடுக்கணும்னு ஆசை. இப்படி ஒரு வாத்சல்யம் இருக்குமா? அதனால் நீ பார்த்து அந்த பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு என் லோகத்துக்கு வா அப்படின்னா. உடனே இவ சொல்கிறா, சுவாமி பூஜை நீங்களே பண்ணுங்களேன், எல்லாம் சேர்ந்தே போயிடலாம் 2 பேருமேன்றா. அப்படி இல்லைம்மா, நான் உனக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு போகிறேன், நீ அதையே ஜபம் பண்ணிட்டு இருப்போ. அப்படியா? மந்திர உபதேசமா? மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் கூட தெரியாதே சுவாமி, நீ ஏம்மா அர்த்தத்தை பற்றி கவலைப்படுற? அந்த அர்த்தமான பொருள் ஒன்றை தேடிட்டு வரும். அப்படிப்பட்ட மந்திரம் உண்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை நாம் கம்பன். அப்படி ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறேன், இந்த மந்திரத்தையே நவரதமும் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னார். என்னதுன்னு தெரியல, கிட்ட கூப்பிட்டார், காதோட காதா வலது காதில். அவர் உபதேசம் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த குரு வாயால் வரைச்சதான் அதுக்கு மகிமை ஜாஸ்தி. தெரிஞ்சதாக இருந்தால் கூட அது எப்போ அது மகிமை பூர்ணமாக வருண்டானா ஒரு குரு முகாத்து வரணும் வழியில். அதில் அவர் உபதேசம் பண்ணார், ராம 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 சொல்லிட்டு இருப்போம்.
சொல்பமான பிரயாசம் தான், ஒரு கஷ்டமே படவேணாம். ஜிஹ்வாக்ரே வர்த்ததே எஸ்ய ஹரிரித்யக்ஷரத்வயம்னு நாக்கு நுனினால நீ ஹரின்னு சொல்லு, ராமான்னு சொல்லு. பலன் எதிரான யத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாத். அந்த எம்பெருமானுடைய நாமத்தை நீ சொன்னியான எந்த பலன் உனக்கு தபசனாலேயோ யோகத்தினாலேயோ சமாதினாலேயோ கூட கிடைக்காதோ அத்தனை பலனும் நன்னா கிடைக்கும். அது இந்த கலியில. ஆனா இவர் உபதேசம் பண்றது துவாபர யுக திரேதா யுகத்துல இருந்தபோது உபதேசம் பண்ணிட்டு, நீ ஐயோ நீங்க கிளம்பிடாதீங்க, இந்த ராமநாமத்தை உபதேசம் பண்ணிட்டு, ஆனா ஆச்சாரியா இப்பதான் இனிமே தான் உங்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த மந்திரோபதேசமும் பண்ணல, பண்ணினாவுட்டுன்னா சாட்சாத் குருவாரு. இது வரைக்கும் அபிமானத்துல குரு சிஷ்யன்னு 2 பேர் இருந்தோம். இப்ப மந்திரோபதேசம் வேற பண்ணிட்டு இனிமேன்னா உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும், அந்த பாக்கியம் எனக்கு வேணுமே அப்படின்னு தவிக்கிறா. ஆனா அந்த குருநாதர் சொன்னார், நான் சரீரத்தை தான் மறைச்சிக்க போறேனே தவிர ஆனா வைகுண்டம் இப்பயே போயிட மாட்டேன். நீ ராமருக்கு பூஜை பண்ணி அந்த அழகெல்லாம் நான் பார்க்கணும், உனக்கு ராமருக்கு பண்ற கடாட்சத்தெல்லாம் நான் பார்க்கணும். அப்புறமா நம்ம 2 பேரும் போகலாம். நான் சூக்ஷ்மமா இருப்பேன், நீ ஸ்தூலமா இரு, அப்புறம் 2 பேருமே சூக்ஷ்மமா கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார். அந்த அக்னிய வலம் வந்தார், ஆகுதி மாதிரி உள்ள அப்படியே ராமநாமம் சொல்லிட்டே இறங்கினார். இவ்வளவு தபஸும் எனக்கு இவ்வளவு பெரிய ரிஷியா உட்காந்து குருநாதரா உட்காண்டதுக்கெல்லாம் அதுக்கு ஆதாரம் எதிரான ராமநாமம் அதை கொடுத்துருக்கிறதுனால இதை ஜபம் பண்ணிட்டே இருந்தார். கடைசியில் ஒரு கடாட்சம் பண்ணார், உள்ள இறங்கினார். அப்படியே பதன்னு அக்னி வளர்ந்தது, அதோட மறைஞ்சு போயிட்டார். கடைசியில கத்தரா, உள்ள இறங்கிட்ட போது கத்தரா, இந்த மாதிரி சபரி ஒரு குரல் கேட்கறது, சபரி நான் இங்கதான் இருக்கேன்றதுக்கு அடையாளம் இதோ ஈரமா உணர்த்திட்டு போனேன். இந்த மர உரி ஈரமாவே இருக்கும், உணரவே உணராது எத்தனை வருஷம் ஆனாலும். இப்ப மூட்டினதான இந்த அக்னியில யாரும் நெய் விட வேண்டாம், யாரும் கட்டையை சுள்ளியை போட வேண்டாம், எரிஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் நான் இங்க இருக்கேங்கிறதுக்கு அடையாளம். என்னுடைய குரல் உனக்கு கேட்டுட்டே இருக்கும், இதெல்லாம் நான் இங்க இருக்கேன்றதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு மறைஞ்சும் போயிட்டு இந்த குரலும் நின்று போயிடுது. அப்படியே அழுதா, எல்லா சிஷ்யாவும் அழுதா. அவ ஆச்சாரியத்தை பண்ண வேண்டிய கடைசியில் அந்திம சம்ஸ்காரம்னு என்னென்ன பண்ணணுமோ மந்திரபூர்வமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ கிளம்பி போயிட்டா. அவ வீட்டுக்கு, சபரிக்கு வீடு கிடையாது, ஆச்சாரியனுடையதான திருமாளிகை தான் தனக்கும் திருமாளிகை, அங்கேயே இருந்துட்டு. அப்புறமா என்னன்னா, உனக்காகன்னு எல்லா இடத்துலேருந்து தேடி தேடி தவார்த்தே புருஷம் வியாகிர அவ சொல்றா சபரி, உனக்காகன்னு பலவேறு காடுகளில் இருக்கிற பலவேறு பழங்கள், எந்தெந்த மரத்து பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கும்லாம் தெரிஞ்சு பறிச்சுன்னு வந்தேனாலே அதை சொல்ற அவளே பின்னாடி ராமர்கிட்ட. அத்தனையும் பறிச்சு கூட உடையா பழத்தை கொண்டு வரதும், புஷ்பங்கள்லாம் கொண்டு வரதும், மாலையா கட்டி வைக்கிறதும், நடப்பாவாடெல்லாம் விரிச்சு புஷ்பத்தினாலேயே மேலே பூப்பந்தெல்லாம் போட்டு வச்சு ராமர் வருவார், லக்ஷ்மணர் வருவார், ராமர் வருவார், லக்ஷ்மணர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு ராம 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 ஒரு இலை அசைஞ்சா கூட ராமர் வராரோன்னு பார்க்கலாம். ராமர் வரல அப்படின்னு, ஐயோ இன்னும் வரலையே, ஏன் இப்போ ராமரை பார்க்கறதுல உனக்கு ஏன் இவ்வளோ ஆசைனா, சீக்கிரம் ராமருக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா போயிடலாமே எங்கள் ஆச்சாரியர்கிட்ட. அவளுக்கு லட்சியம் பகவான் இல்லை, அவளுக்கு லட்சியம் குருநாதன். இதுதான் குரு பக்திங்கிறது அலாதி. கடைசியில் இதுக்கு மேலே எத்தனை நாள் ஆச்சுன்னா, நம்மளா இருந்தால் எத்தனை நாளைக்கு பழத்தை பறிச்சுட்டு கடையில் வாங்குறவளா இருக்கட்டும் பறிக்கிட்டோம், எத்தனை நாள் பறிச்சு வச்சுன்னு காத்துட்டு இருப்பா. ஒரு நாள் பாப்பா, ஒரு வாரம் பாப்பா, ஒரு மாதம் பாப்பா, ராமரை காணும் லக்ஷ்மணரை காணும்னா அவர் வரச்சே போய் அந்த சமயத்தில் வாங்கி வந்து கொடுத்தா போச்சு, இல்லை பறிச்சுன்னு வந்தா போச்சுன்னு தானே தோணும். இவ்வளோதான் நம்ம சிரத்த. 12 வருஷ காலம் ராமநாமம் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா சபரி. 12 வருஷமும் நித்தியம் பம்பா நதி தீரத்துக்கு போய் பூக்களும் பழங்களும் பறிச்சுன்னு வந்து காத்துட்டு இருப்போம். ராமர் சாயங்கால வரைக்கும் வரலன்னா அங்கே விளையாடுற ஆசிரமத்து குழந்தைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கூப்பிட்டு இந்த பழத்தை கொடுத்துருவோம். ஏன் பாட்டி பழத்தை பறிச்சு எங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டா, ராமர் வருவார்ப்பா, லக்ஷ்மணர் வருவார்னு ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், வரல குழந்தைகளே பகவத் ஸ்வரூபம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா நிறைய சொல்லி வச்சிருக்கான். ராமர்னா நல்ல நீலமேக சாமலமா கருன்னு இருப்பார். கண்ணெல்லாம் பார்த்தா தாமரை இதழ் மாதிரி அழகா இருக்கும், செண்பக புஷ்பம் மாதிரி மூக்கு இருக்கும், பவழம் மாதிரி உதடு இருக்கும், நல்ல சிறப்பா வரிசையா காதுகள்ல மகர குண்டல் இருக்கும், தலையில ஜடாபாரம் தரிச்சுட்டு இருப்பார், கழுத்துல துளசி தாமரை மணிமாலை எல்லாம் போட்டுருப்பார், இடுப்புல அழகான வல்கலமாகிய அந்த மர ஊறி கட்டின்னு இருப்பார், அஜாமனு பாகுவா இருக்கும், நீண்ட தோள்கள் இருக்கும், கையில வில் ஏந்தி இருப்பார். லக்ஷ்மணர் குறுகுறுப்பா இருப்பார், சமப்பா இருப்பார், அழகா இருப்பார். ஆனா 2 பேரும் பார்த்தா ஒரே அச்சு பார்த்தது மாதிரி இருப்பா. அப்படின்லாம் இவன் வர்ணிச்சு சொன்னதெல்லாம் அந்த குழந்தைகள் கேட்டிருக்கு இல்லையா. அவளும் போயிட்டு எட்டி பாட்டி இன்னும் வரல,
பாட்டி இன்னும் வரல அப்படின்னுமா இந்த குழந்தைகள்லாம். வராருன்னு சொல்ல மாட்டாளா, வரமாட்டேன்னு. இந்த திருப்பதி மலையில போனா பெருமாளை சேவிக்க, அங்க ரண்டி ரண்டின்னு சொல்லக்கூடாதோ, ஜரகண்டி ஜரகண்டின்றான். ஜரகுன்னா போனோம், போங்கோ போங்கோன்னு சொல்றதுக்காலும் வாங்கோ, இப்படி வாங்கோ, இப்படி வாங்கோன்னு சொல்லலாம் இல்லையா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்படி போங்கோன்றதை விட இப்படி வாங்கோ இப்படி வாங்கோன்னு சொல்லலாம். இது ரண்டி ரண்டின்னு கூப்பிட்றத விட்டுட்டு ஜரகு ஜரகு ஜரகண்டி ஜரகண்டினாலே அதை மாதிரி வரல வரலன்னு இந்த குழந்தைகள்லாம் அங்கேருந்து சொல்லிச்சு. குழந்தைகளா வந்தா மட்டும் சொல்லுங்கடாப்பா, வரல வரலன்ற காதில் போடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டே ராமநாமன் சொல்லி எப்போ வருவியோ தெரியலையே, ராமா எப்போ வருவியோ தெரியலையேன்னு ஏங்கி ஏங்கி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பக்தின்னு. ஆகாங்ஷியோட ஆர்த்தியோட எதிர்பார்க்க, ஆர்வமே நெய்யாக, இந்த ஆர்வம் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும். 12 வருஷம் கழிச்சு இப்போ ராமர் எங்கேயோ காட்டுக்கு கிளம்பினார் இல்லையா, அப்போதான் இங்கே மதங்க மகர்ஷி மறைஞ்சு போனார். ராமர் இந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம் அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமம் தங்கி 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 12 வருஷமா அலைஞ்சி இங்கே பஞ்சவடியில் வந்து இருக்கச்சு ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சீதையை. இப்போ சீதையை தேடிட்டு சீதான்வேஷன தற்பரா, சீதையை தேடிட்டே இங்கேயும் அங்கேயும் வரவருக்கு இங்கே கபந்தன் மூலமாக கேள்விப்பட்டு பக்கத்தில் தான் ரிஷிமுக பர்வதம் இருக்குது, அங்கே சுக்ரீவன்ற வானராஜன் இருக்கான், அவனை போய் பார்த்தேன்னா அவன் மூலமா உங்களுக்கு சீதையை தேடி கண்டுபிடிச்சு தருவான், நீங்க சீதையை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தர்வன் மறைஞ்சு போயிட்டான். அந்த சந்தர்ப்பத்துல அப்படி மறைஞ்சு போயிட்டானோ இல்லையோ கந்தர்வன், ராமர் அங்கேருந்து போறதுக்கு போற வெளியிலே சபரின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போங்க, அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போங்கோ அப்படின்னு உடனேவே ராமர் சந்தோஷமா, இப்ப என்னடா நான் சுக்ரீவனை பார்க்கறது கூட லட்சியமா இல்லையா, பின்ன என்னடா அந்த சபரி பாட்டி இருக்கிற இடத்த பார்க்கணுமே, லக்ஷ்மணா இதான் இங்கே சபரி பாட்டியுடைய ஆசிரமம் இருக்கான் பார்க்கலாம். இப்போ மதங்க மகர்ஷியுடைய ஆசிரமம் போயிடுது, சபரி ஆசிரமம்னு ஆயிடுது பேர், சிஷ்யன் பேரால் தான் பிரசித்தமாயிட்டு. இப்படியாக கடைசியில் தேடிண்டே தேண்டே வச்சு இதுதான் சபரியுடைய ஆசிரமம் கிட்ட தான் இருக்கு, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே ராமர் வச்சு சாயங்காலம் பொழுது குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறோம், அங்கேருந்து பார்த்துட்டு ஓடி வருதுக்கலாம் குழந்தைகளாம், நீங்க தான் ராமரா, நீங்க தான் லக்ஷ்மணரா அப்படின்றா. ஆனால் இந்த நடுக்காட்டில் பரிச்சயமே இல்லாத இடத்துல நம்மளை பார்த்து ராமனா லக்ஷ்மணனா உங்களுக்கெல்லாம் தெரியுமாப்பா, எங்கள் சபரி பாட்டி சொல்லியிருக்கா, கருப்பா இருப்பாருங்க, இதோ இருக்காரு இவர் தான் ராமர்னு சொல்லியிருக்கா, இவர் தான் லக்ஷ்மணர் சொல்லியிருக்கா, நேரம் பார்த்தது மாதிரி முன்னாடியே அழகாக கண்டுபிடிச்சு சொல்லி சபரி ஆசிரமத்துக்கு தானே போகிறேன் எங்களுக்கு தெரியும் வாங்கும் அப்படின்னு பரமாத்மாவுக்கு இந்த சபரிக்கு ஆசிரமத்துக்கு வழிகாட்டுறது இந்த குழந்தைகள். பகவான் மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால அவள் கையை பிடிச்சிட்டு அவள்லாம் அழைச்சிட்டு போக, சபரி பாட்டியை பற்றி அப்படி இருப்பா இப்படி இருப்பா, அந்த பாட்டி வயசான கிழவி பாவம் பல்லு கூட இல்லை, அந்த பாட்டி தோளை தோளன்னு கையெல்லாம் ஆடும், இருந்தாலும் இங்கேருந்து நடந்து போய் பூவெல்லாம் பறிச்சுன்னு வருவா, பழங்கள்லாம் பறிச்சுன்னு வருவா, எல்லாம் யாருக்கிட்டா அந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சொல்லுவா, உங்களுக்கு தான் பறிச்சு வச்சுன்னு காத்துட்டு இருக்கா வாங்கோ அப்படின்னா ராமருக்கு அப்படியே புலகாங்கிதம் ஆடுவாங்க. இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு பக்தியா, அப்படி ஒரு பாட்டியா பார்க்கணுமே. பாட்டினாலே சந்தோஷம் தான். என்ன நிறைய கதை சொல்லுவாள் அந்த காலத்துலலாம், பாட்டினா கதை சொல்லுவாள், அதனாலே குழந்தைகளுக்கெல்லாம் ஆசையாக இருக்கும், இந்த பாட்டி என்ன சொல்ல போகிறா பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக ராமர் வராராம். அங்கேருந்து வந்த உடனே சபரி அதுக்குள்ள 4 குழந்தைகள் ஓடி போய் பாட்டி 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 நீங்கள் சொல்லுவலே ராமர் லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கா, அதோ வரா அப்படின்னு உடனே ராமர் லக்ஷ்மணர் வரான்றது அமிர்தம் அப்படியே காதல பாஞ்சது மாதிரி இருக்கா. ராமா வந்துட்டியாடாப்பா, ராமா வந்துட்டியா அப்படின்னா தேர்லையா வர, நடந்து வர கல்லுலையும் முள்ளிலையும், அதோட நான் கல்லு முள்ளும் குத்துறது இருந்த ஒரு பாதுகையை போட்டு வந்தார், அதையும் பரதன் வாங்கிட்டு போயிட்டான், வெறும் திருவடியோட இந்த கல்லு முள்ளும் குத்த என்னை பரிபாலிக்க நடந்து வந்தனையோ நனு பாலின்ப நடச்சி வச்சிதியோ, என் பிராணநாதா என்னை பரிபாலிக்கிறதுக்கு இப்படி நடந்து வந்தியோப்பா அப்படின்னு கேட்டுட்டே ராமா ராமான்னு எதிர்க்க ஓடி வர, ராமர் சொல்ற நான் தான் வந்துட்டு இருக்கேனே பாட்டி, நீங்க எதுக்கு ஓடி வர, இங்கே தானே வர ஆசிரமத்துக்கு அப்படின்னா ஓடி வந்து பார்க்கறா, கண்குளிர பார்க்கறாளாம். நம்ம குருநாதர் ஆச்சாரியர் சொன்னாரே, அதே மூக்கு இருக்கா, அதே புருவம் இருக்கா, அதே கண் இருக்கா, அதே நெத்தி இருக்கா, அளந்து அளந்து பார்க்கறான், திருவடியிலேருந்து திருமுடி பார்க்கறா, லக்ஷ்மணரை பார்க்கறா, கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீராலேயே விழுந்து சேவிக்கிச்சே கண்ணீர் அப்படியே அதாலேயே பாத பூஜை நடக்கலாம். அந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு மல்க உருண்டு பிறண்டு அழுது ஆனந்தப்பட்டு ராமரை லக்ஷ்மணரை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போய் ஒரு மண்ணு தின்னதான், மெழுகின மண்ணு தின்ன கோலம் போட்டுருக்கு,
வேற எந்த ஆடம்பரமும் இல்லாத ஆசிரமம் இது. எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த திண்ணையில ராமரை உட்கார வச்சு ராமரை பார்த்த உடனே இப்படி நடந்து வந்திருக்கேன்னு திருவடிக்கு தீர்த்தத்தெல்லாம் சேர்த்து திருவடியெல்லாம் சோதிச்சு அந்த திருவடியை தூக்கி மடியில போட்டுக்கிறான், தொடையில போட்டுக்கிறான் சுவாதீனமா போட்டுட்டு இந்த வயசான பாட்டியுடைய கையை ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதுல ஜில்லுன்னு இருக்கும், அதால மெதுவா அப்படி பிடிச்சி விடுறான். நொந்திருக்குமே இந்த திருவடி நடந்து நடந்து பாதத்தெல்லாம் அப்படி மெதுவா 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 அப்படியே பிடிச்சி விட இப்படி பாதத்தை பிடிச்சி விட்டுட்டே இருக்கா இல்லையா. பக்கத்துல பார்த்தா லக்ஷ்மண சுவாமி நிக்கிறார் கை கட்டிட்டு. அண்ணா எதிர்க்க எப்பயுமே சேவகம் பண்றவர் அப்படியே நிற்பார், கை கட்டி நிக்கிறார். பார்த்தா பெரியவர் நீங்க நின்றுட்டே இருக்கல, நீங்களும் உட்காருங்க பக்கத்துல, உங்களுக்கும் பாத சேவனம் பண்றேன் அப்படின்னா அவர் லக்ஷ்மண சுவாமி சொல்றார், அது வழக்கம் இல்லை. ஏன்னா அண்ணா எதிர்க்க உட்கார்ற வழக்கம் இல்லை, எல்லா கைங்கரியும் அவருக்கு பண்ணுமா, அவர் தாமா பகவான், அவருக்கு பண்ணு. அவர் பகவான் நீங்க யாரா, நீங்களும் பகவான் தானே அப்படிங்கிறதுனால அவரும் பகவான் தான் நீங்களும் பகவான் தான், நீங்களும் உட்காரணும். இல்லை நான் அடிமை, லக்ஷ்மண சொல்ற நான் அடிமை, அவர் தான் சுவாமி, அவருக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னாரா. உடனே இவ சொல்றா, பகவான் வேற பாகவதால் வேற இல்லை, ரெண்டு பேருக்கு சமமா பூஜை பண்ணலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொல்றது யாரு? சபரி. அத பாசுரமா பாடுறது தொண்டரடிப்படியாழ்வார். நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தான் என்றார். பகவானுக்கு சமமா பாகவதால வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறார் தொண்டரடிப்படியாழ்வார். அதை முதல்ல சொல்லி காமிச்சது சபரி தான். பகவான் வேற பாகவதால் வேற இல்லை. நேரடியா பகவான் எல்லாரும் கண்ணுக்கு எதுக்கு வரமாட்டான், பிற எந்த ரூபத்துல வருவானா? சத்யோ நமஹா அர்ச்சனையில பகவானுக்கு சத்யோ நமகான்னு பேரு, சாது ரூபத்துல பகவானே தான் நடமாடுறோம். அப்படிங்கிறதுனால லக்ஷ்மணர் வேற ராமர் வேற இல்லை, நீங்க பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு எழுந்து கையை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாளாம். இவர் அட்டம் பண்றார், வேண்டான்னு. ராமர் சொன்னார், இந்த பாட்டி கிட்ட உன் பாச்சாலாம் பலிக்காரு சார், உட்காரு, நான் சொல்றேன் இங்க வா உட்கார் அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுட்டார். உடனே அவளுக்கு சந்தோஷமா போயிடும். உடனே ராமருடைய திருவடி எடுத்து இந்த தொட மேல போட்டுட்டா, லக்ஷ்மணருடைய திருவடி எடுத்து இந்த தொட மேல போட்டா, ரெண்டு கையாலையும் ரெண்டு திருவடிகளையும் பிடிச்சு விட்டுருக்கா. ஒரே சமயத்துல அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் பகவானுக்கும் பாகவதோத்தமனுக்கும் கைங்க. சபரியை போல மகாபாகியம் இந்த ராமாயணத்தினால கிடைக்காது. ரெண்டே அத்தியாயம், 2 சர்க்கம் தான் சபரி மோட்சம் சொல்றார் இந்த காண்டத்துல. ஆனா அது எவ்வளவுன்னா விஸ்தாரம் போகும். சுருக்கின்னு சுருக்கமா சொல்லலாம், பெருக்கி சொல்லலாம், 10 நாள் கூட சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, புதஞ்சிருக்கு. 2 பேருக்கு சேர்த்து மடியில போட்டு பாத சேவனம் பண்ணினா கொஞ்ச நாள் இப்படி பார்த்தா உன்னை பாட்டி கச்சி தே நிர்ஜிதா விக்னா கேட்கிறாரு. எடுக்க பெருமாள் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்களேன். இப்படி பெருமாள் கேள்வி கேட்டாருன்னா என்ன பதில் சொல்ல தோணும்? ஏற்கனவே நில கொள்ளாத இருக்கா, சம்பிரமமா இருக்கு. கேட்கிறார், அம்மா நீ உன்னுடையதான நியமங்களோட ஒழுங்கா இருக்க முடியுறதா? ஒவ்வொன்றா கேட்டு வருவோம். தபஸெல்லாம் நல்ல நிர்விக்கிரமா நடக்கிறதா? கேட்க அப்படி பார்த்துட்டு இருக்கா. பதில் சொல்ல என்னென்ன கேட்டு முடிக்கட்டுமே மொத்தமா பார்த்துட்டு இருக்கா. கடைசியில் உன் தபஸெல்லாம் பலிச்சுதா? தபசு நல்லபடியா நிர்விக்கிரமா நடக்கணும்னா ஆகாரஸ்ட தபோதனி, உன் ஆகார விசாரங்கள்லாம் ஒழுங்கா இருக்கா? ஏன்னா ஆரம்பத்தையே சொல்லலையே, சாப்பாட்டுலேருந்து தான் எல்லாமே. சாப்பாடு சரியில்லைன்னா எல்லாம் தலைகிழ போயிடும், சாத்விக குணமே வராது. அதில் கேட்கிறார், ராமரே கேட்கிறார், ஆகாரஸ்ட தபோதனே, ஆகாரங்கள்லாம் ஒழுங்கா ஆச்சார விசாரத்தோட நியமத்தோட இருக்க முடிஞ்சுதா? எல்லாம் கேட்டுட்டே வரா. பேசுறவாள்லயே ரொம்ப அழகா பேசுறவளே சபலா சாருபாஷினி, வார்த்தைகள் இருக்கு பாருங்க. பேசுறவாள்லயே அழகா பேசுறவர்னு பேர் வாங்கினது இந்த ராமாயணத்துல 2 பேர். அது ராமர் கிட்ட இருந்து ஒன்னு யாருன்னா சொல்லின் செல்வன் ஹனுமாருக்கு பேரு, மற்றொன்று யாருன்னா நம்ம சபரிக்கு பேர். பாருங்க, ஹனுமார் எங்க, காட்டு மிராண்டியா வாழ்ந்த சபரி எங்க. ஆனா பகவான் என்னன்னா அதுவும் குரு கிருப்பை, இதுவும் குரு கிருப்பை. சூரிய தேவன்டே போய் பாடம் படிச்சார் ஆஞ்சநேயர். சூரிய பகவான் சொன்னார், எனக்கு என்னென்ன உண்டோ சகல வித்தியும் உனக்கு வந்துடுத்து, உனக்கு என்ன உண்டோ எல்லாம் எனக்கு உண்டு, நம்ம 2 பேரும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பரிபூர்ணன் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி, நீ ராமருடைய கைங்கரியத்துக்காக தான் அவதாரம் பண்ணிருக்க, பூமியில போய் ராமரை எதிர்பார்த்துட்டு கைங்கரியத்தை எதிர்பார்த்துட்டு ஆரம்பிச்சார் ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயருக்கு குரு கடாட்சம் யாரு? சூரிய பகவானுடைய கடாட்சம். இங்க மதங்க மகர்ஷிய கடாட்சம். பரிபூர்ணம் இவ்வளோ. அதில் சபலா சாரு பாஷ் எல்லாம் சபலமாச்சா? இவ்வளோ நாள் தபசெல்லாம் பண்ணிட்டு இருக்கே, எல்லாம் சபலமாச்சான்னு கேட்டா. பேசுறவாள் அழகா பேசுறவளேன்னு கேட்டுட்டு அவ எங்கேயாவது வழிஞ்சானா நல்லா இருக்குமா?
ஏதோ தபசு பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒன்றும் கிடைக்கல, ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவளா இருந்தா அவளை பார்த்து சாரு பாஷைன்னு சொல்லுவார? அவ அடுத்த நிமிஷம் சொன்னா, அத்திய பிராப்தா தபசித்திகி தபசன் தரிசன அன்மையா, இப்பதான் என் தபசு சபலமாச்சு. இப்பதான் சபலமாச்சா? அப்படின்னா ஏதாவது தெய்வத்தினுடைய காட்சி கிடைச்சதா? ஏதாவது தெய்வத்தை பிரத்யட்சமா பார்த்தேனா அப்படி கேட்கிறார் ராமர். உடனே சொல்றா, தெய்வத்தை பிரத்யட்சமா பார்த்து தவசன் தரிசன அன்மையா சமயக்கு தரிசனம். ஏன்னா ஹிருதயத்துல யோகத்துல பார்க்க வேண்டியதான பரபிரம்மத்தை இந்த ஊனக்கண்ணால் நேரம் பார்க்கிறேன். சமயக்கு தரிசனமா இருக்கு. தவசன் தரிசன அன்மையா, இப்படி என்னால பார்க்கப்பட்டதான ரூபம் பார்த்துட்டேனே, கிடைக்காது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். புருஷர்ஷபா அப்படின்னா அந்த வார்த்தை, புருஷர்ஷபானா புருஷோத்தமான அர்த்தம். வேதத்துல சகசிர சீரிஷா புருஷான்னு சொல்றதே அந்த வேதத்துல சொன்ன புருஷோத்தமன் தான் நீ அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதுல உன்னை தரிசனம் பண்றதுக்கு மேல எத்தனை தபசு பண்ணியிருந்தாலும் இது கிடைக்குமான்னு தெரியல. நான் பண்ண தபசுக்கெல்லாம் இது கிடைக்கல பிரபு. எங்க ஆச்சாரியருடைய கடாட்சம், உன்னை தேடி ராமர் வருவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுல கிடைச்சது. இதெல்லாம் கேட்ட உடனே ராமர், என்ன போய் தரிசனம் சொல்லல. நான் ஒரு சாதாரண மனுஷன், மனைவியை இழந்துட்டு சீதே ஜானகி மைதிலின்னு அழுதுன்னு வந்துட்டு என்னை பார்த்து உங்க தரிசனத்தினால என் தபசு சபலமாச்சுன்னு சொல்லலேனா. அதனால தான் சொல்றேன், நீ சாதாரணப்பட்டவில்லை. தொய் தேவ வரே ராமா பூஜிதே புருஷரிஷபா. நீ தேவ வரேன்னா தேவாதி தேவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னே, புருஷோத்தமன் தெரிஞ்சுன்னே, பூஜிதேன்னா அப்பதான் ஞாபகம் வருது. ஐயோ பழங்கள்லாம் நிறைய பறிச்சு வச்சிருக்கோம், பூவெல்லாம் இருக்கு, ஒரு பூஜையும் பண்ணலையா. இதுதான் பிரேம பூஜை. பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் எல்லாம் மறந்துடணும். என்ன பண்றோம்னு தெரியாத மறந்து போய் உட்காந்து பேமால மாதிரி இப்படி பார்த்துருந்தோம்னா அந்த பகவானை, அதுதான் பூஜை. பூஜையிலேயே சிறந்தது பிரணயாவலோகை பூஜாம் ததுர்விரச்சிதாம் பிரணயாவலோகை. கோபிகள்லாம் சொல்றா, பிரேமையோட பார்க்கறது இருக்கே அதுவே பூஜை. பூஜைனா வேற என்னத்த, பூவின் புஷ்பத்தை வச்சுட்டதுனால பூஜை பண்ணி கிருஷ்ணாய மகா கமலாநாத்தானே மானம் போட்டு அர்ச்சனை பண்ணிருக்கிறதா கூட பூஜை இல்லை. பிரேமையோட பார்த்தாலே பூஜை. அப்பேற்பட்ட பிரேமையோட பார்த்துட்டு இருந்தா இப்பதான் வார்த்தையில தன்னறியாத பூஜித்தேன்னா உன்னை பூஜை பண்ணலையே நினைச்சு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஓடினா போய் கூட நிறைச்சு பழம் கொண்டு வந்து ஒரு பழமா எடுத்து கொடு. ஆமா தித்திப்பா இருக்கும், ரொம்ப தித்திப்பா இருக்கும் இந்த கொய்யா பழம், இந்த மாம்பழம் ரொம்ப தித்திப்பா இருக்குன்னு ஒவ்வொன்றா கொடுக்க இது நாள் வரைக்கும் ராமர் யார்கிட்ட கை நீட்டி வாங்காத பகவான் சபரிட்ட மட்டும் கை நீட்டார். சத்திரிய குலமாக்கிறதுனாலே யார்ட்டையும் வாங்க மாட்டார். இன்னைக்கு நீங்க திருமாலிருஞ்சோலை அழகரை போய் பாருங்க, மதுரையில இப்படி இருக்க மாட்டார், இப்படி இருப்பார். என்ன கொண்டு வந்த குடு, என்ன கொண்டு வந்த குடு குடு கேட்கிற தான ஹஸ்தம்னு பேர். குடுன்னு கேட்கிற ஹஸ்தம். மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் குடுன்னு கேட்டாரு, அது மாதிரி கேட்கிற கோலம் அழகர். இப்படி கை வச்சிருக்காரு இல்லையா அழகர், அதே மாதிரி ராமர் என்ன பண்ணார, கையை நீட்டி வாங்கி கொடுக்க வாங்கி சாப்பிட்டே இருக்காரு. பொதுவா போரும் சொல்ல மாட்டாளா, புதுசா ஒரு திராத்துக்கு வந்திருக்கோம், அங்கே ஸ்ரீநிதி அங்கேருந்து வந்துட்டு சுவாமி உங்களுக்கு நான் சாதம் போடுறேன் அப்படின்ட்டு பரிசு பரிமாறுறேன்னு உட்கார வச்சுட்டு போட்டா புதுசாக ஒரு ஆற்றுக்கு வந்தா கொஞ்சம் படிச்சு பொறு அப்படின்னு சொல்ல தோணும். எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னா அவ்வளோ பிரேம இருக்கணும் இந்த இடத்துல. இருந்தால் தானே சாப்பிட தோணும். மரியாதை இல்லாத இருக்கும். மரியாதை பக்தி வேற, பிரேம பக்தி வேற. பிரேமைக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, சங்கோஜம் கிடையாது. அதனால என்னடா கொடுத்துட்டே இருக்கா சபரி, வாங்கி கப்புன்னு போட்டுக்கிறார். லக்ஷ்மணருக்கு கொடுக்குறார். லக்ஷ்மணன் அப்படி சங்கோஜப்பட்டுட்டே அண்ணாவை பார்க்குறார். அண்ணாவோ சங்கோஜமே இல்லாத எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் அதை கொடுங்க, அந்த பழத்தை கொடுங்க, இந்த வாழைப்பழத்தை எடுங்க அப்படின்னு இவரே கேட்டு வேற வாங்கி சாப்பிட்றாரு. அவ்வளோ எல்லாம் உரிச்சு அழகாக கையில் கொடுக்க சாப்பிட்டுட்டு கூட பழம் காலி. என்ன பிரேமை, கொடுக்கிறவளுடைய பிரேமைக்கு பகவான் வசமாயிட்டான். அந்த பிரேமைக்கு வசமாகிற மாதிரி எதுக்கும் வசமாக மாட்டான். அத்தனை பழத்தையும் காலி பண்ணுறான். உடனே பாட்டி உங்களுக்கு என்ன நித்தியமே பலாகாரம் தானா, பழம் தான் ஆகாரமான்னு கேட்குறான். இல்லைப்பா பழமா, எனக்கு என்னத்துக்கு பழம்லாம். இங்கே காஞ்ச சரகையில் ஏதாவது இலை காஞ்சி போன இலை இருந்ததுன்னா அதை தண்ணீரில் துவச்சி கசக்கி வாயில் போட்டுப்பேன். தீர்த்தத்தை சாப்பிடுவேன், பம்பா நதியிலேருந்து போய் தண்ணீரை கொண்டு குடிச்சுவேன், அதோட போதும். இதுக்கு மேலே இந்த கட்டைக்கு வேற என்ன வேணும்? இளம்பின் என்ன தவார்த்தே உங்களுக்காக தான். எங்க பக்கத்துலேயே பழுக்கிறதா, பக்கத்திலே இருக்கா தோட்டத்தில் எங்கேயாவது? இல்லை பம்பா யாஸ் தீர சம்பவம். பம்பா நதி இங்கேருந்து 4 மைல் தள்ளி இருக்கு, அங்கே பழுக்கிற பழங்கள் இதெல்லாம். முன்ன பின்ன எதுக்காக கொண்டு வந்தது? உங்களுக்காக தான்.
இன்னைக்கு நான் வருவேன்னு உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக இன்னைக்கு பரீட்சை வச்சிருக்கல, எப்படி நான் வருவேன்னு தெரியுமா? நான் இன்னைக்கா 12 வருஷமா நித்தியம் பரீட்சை வைக்கிறதும், நீ வரியான்னு பார்க்கறதும், வரலன்னா இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறதும், இப்படியே நித்தியம் எதிர்பார்த்துட்டு 12 வருஷமா உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு கண்ணீர் வந்துடுத்து. லக்ஷ்மணரை பார்க்கிறார். பக்தினா எப்படின்னா இருக்கணும்? ஏன்னா நாள் திங்கள் ஆண்டு ஊழிதரும் அப்போதைக்கு அப்போது என் ஆறாம் அமுதமே அப்படின்னார் நம்மாழ்வார். க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்தந்த க்ஷணம் நவம் நூத்தனமாகவே இருக்கணும், புதுசாக இருக்கணும். இந்த பக்தினா அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு டல்லாக எடுத்து திருப்பி நாளைக்கு திடீர்னு கிளம்பிட்டு திடீர்னு இறங்கி எடுத்துன்றதுலாம் இல்லை. பக்திங்கிறது ஒரு சொரூப லட்சணம். அது வந்துடுத்துன்னா இறங்காது, அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஏது டல் அடிக்கிறதுக்கு விஷயம் அதுதான் மேலும் மேலும் தித்திப்பான இருக்கு, ஆறாம் முதமான இருக்கு. அதில் எல்லாம் 12 வருஷமா எதிர்பார்த்தேன், இன்னைக்கு எதிர்ச்சியாக கிடைச்சதுப்பா, சாப்பிடும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா பூஜையும் முடிச்சதோ இல்லையோ எழுந்தா, ராமா எங்க ஆச்சாரியர் இந்த இடத்துல தான் இருந்தார், வா காட்டுறேன் அப்படின்னு ராமர் அழைச்சிட்டு போய், இதோ இந்த அக்னி எரியுறது, பதன்னு எரியுறது. இது 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்னி குண்டத்துல தான் எங்க ஆச்சாரியர் உள்ள இறங்கினார். அதுக்கு யாரும் நெய் விடுறது இல்லை, குச்சியெல்லாம் சுள்ளியெல்லாம் போடுறதில்லை, அது எரிஞ்சிட்டே இருக்கு. அவர் இங்க இருக்காருன்றதுக்கு சாநித்தியத்துக்கு அடையாளம். இங்க வாங்க துபை இங்க உணர்த்திருக்காரு பத்தியா, இந்த மர உரி ஈரமா 12 வருஷமா இன்னும் காயவே இல்லை, உணரவே இல்லை, அப்படியே இருக்கு பாரு ஈரமா. இல்லை எங்க ஆச்சாரியர் இங்க இருக்காருன்றதுக்கு அடையாளம். இங்க வா இதோ இந்த மேடையில தான் உட்காந்து எங்க ஆச்சாரியர் உபன்யாசம் பண்ணுவார். சாயங்காலம் ஆச்சுன்னா இத்தனை பேருக்கும் பிரம்ம விசாரங்கள்லாம் சொல்லி கொடுப்பார். இங்கதான் உட்காந்து சொல்லி கொடுப்பார். இங்க வா இந்த புல்வெளி இருக்கு, இங்கதான் நடமாடுவார் ராமா. இப்படி அவர் நடக்கச்சே இந்த மென்மையான திருவடி இப்படி வைக்கிறதும், அந்த திருவடி அடுத்த திருவடி வைக்கச்சே இதை தூக்குறதும், இந்த சிவப்பான திருவடியுடைய உள்ளங்காலம் எவ்வளவு சிவப்பா இருக்கும் தெரியுமா? சீதளமா கோமளமா இருக்கும். ஐயோ அந்த திருவடி எடுத்து, பொன்னான திருவடி எடுத்து இப்படி நடந்து இப்படி உலாவுவார். இங்கதான் மாலை பொழுதுல இந்த இடத்துல தான் அவர் தியானம் பண்ற இடம். இங்க வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் தியானம் பண்ற இடத்துல அவர் கீழே ஒரு அழகான புலித்தோல் போட்டு, அதுக்கு மேல மான் தோல் போட்டு, அதுக்கு மேல அழகான தர்பாசனத்தை போட்டு, அதுக்கு மேல மர உரியை விரிச்சு அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து இருந்த அந்த ஆசனம் அப்படியே இருக்கு. இவ பாத்துக்கிறா ஜாக்கிரதையா, அதெல்லாம் காட்டுறான் பாருங்க. இங்க வான்னு ராமரை கூட்டிட்டு போய் காட்டுறா. முதல்ல எங்க ஆச்சாரியர்கிட்ட நான் 15 வயசு பொண்ணா காட்டு மிராண்டிய போல வந்தேன். இன்னைக்கு மட்டும் என்ன வாழ்ந்தது, இன்னைக்கு அப்படிதான் இருக்கேன். இருந்தாலும் வந்தேன். ஆனா ஒரு துருபிடிச்ச இரும்ப தங்கவளமா மாத்துறவர் எங்க ஆச்சாரியர். நான் துருபிடிச்ச இரும்பா தான் வந்தேன். இரும்பு போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் அப்படின்னா தொண்டர்கள் இப்படி ஆழ்வார். அது மாதிரி இரும்பு துருபிடிச்ச இரும்பு மாதிரி வந்தேன். இந்த இடத்துல தான் முதல்ல எங்க ஆச்சாரியரை பார்த்த இடம். அதில் எனக்கு இது ரொம்ப முக்கியம். ஜென்மாவில் இதுதான் முக்கியமான இடம். இந்த பூமி தான் எனக்கு முக்கியமான பூமி அப்படின்னு சொல்லி ஓன்னு குலுங்கி அழறா. சபரி 102 வயசு அப்போ அவளுக்கு. கதறி அழறா. அந்த இடத்துல திருவடி அந்த இடத்துல போய் அப்படியே விழறா, உருண்டு பரல்றா. முதல்ல எங்க ஆச்சாரியர் என்னை கடாட்சம் பண்ண இடமாச்சே, என்னை சேர்த்துட்ட இடமாச்சே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுண்டே அழுதுண்டே இந்த இடம் தான் முதல்ல சமாகமம். சபரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த மூடத்துக்கு என்ன சாமி வேணும்னு தெரியும், நல்லது கெட்டது தெரியாது சாமி, இந்த கைங்கரியத்தை கொடுங்கன்னு கேட்டேன். 75 வருஷ காலம் எனக்கு கைங்கரியத்தை கொடுத்தார். மகா வள்ளல். இது மாதிரி உதார குணம் எந்த ஆச்சாரியருக்கு வரப்போறது? இந்த மூடத்தை கூட வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னா சொல்லி குலுங்கி அழுது இப்படி எல்லா ஆசனம் சுத்தி காண்பிச்சுட்டு, ராமா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னா ராமர் லக்ஷ்மணன் அப்படியே நிக்கிறா. என்னத்துக்காக நிக்க சொன்னா தெரியாது, நில்லுன்னா நிக்க வேண்டியதான். குரு பக்தன் எப்படி ஆட்டி படைக்கிறானோ அப்படி பகவான் இயங்குவான், ஆடுவான். பக்தன் கிருஷ்ணோ அனுதாபதினார் அண்ணா. பக்தன் இந்த மாதிரி குரு பக்தன் பின்னாடி பகவான் லொங்குன்னு ஓடுவான். குரோரஷ்டகம்னு வேற பண்ணியிருக்காரு. அந்த கடைசி ஸ்லோகம் சொல்றார், அந்த குரு பக்தனாகிய சிஷ்யன் பின்னாடி பகவான் கிருஷ்ணம் அனுதாபதி. அப்படி இருக்கக்கூடியதான பகவான் லொங்குன்னு பின்னாடி போவான். அப்பேற்பட்டதான பகவான் நில்லுன்னா நிக்கிறான். ராமர் லக்ஷ்மணர் நினைக்கிறாராம், எங்க அண்ணாவை பார்த்து நில்லுங்கிறதுக்கு ஒருத்தியா உலகத்துல? பிரம்மாவே நில்லுன்னு சொல்ல முடியாது. எங்க அண்ணாவான ராமரை பார்த்து இங்க வா அலக்கடிக்கிறா. ஆனா லக்ஷ்மணருக்கு அப்படி தோணலையா? என்னடா இவருடைய குரு பக்தியை பார்க்கச்சு அவருக்கும் உருக்கம் வரணும். நமக்கு அந்த மாதிரி குரு பக்தி வரலையேன்னு அவருக்கே தோன்றது. யாருக்கு? லக்ஷ்மணர். ராமர் அப்படியே நிற்கிறார். உடனே இவ என்ன பண்ணா, ராமர் எதிர்க்கே ஒரு தர்பாசனத்தை போட்டுட்டா, அப்படியே பத்மாசனம் போட்டுட்டா, அப்படி உட்காண்டா. ராமரை ஏற இறங்க, லக்ஷ்மணரை ஏற இறங்க அப்படி பார்த்தா, அப்படியே கண்களை மூடிண்டா. தன்னுடைய குருநாதர் ஆகிய மதங்க மகர்ஷியுடையதான திருவடியை தியானம் பண்ணா.
அவர் உபதேசம் பண்ண ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சா, ராம 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 ஆத்மாவை தானே வழி எடுத்துன்னு கிளம்பிட்டார். பீஷ்மாச்சாரியர் அப்படி கிளம்பினார்ன்றது பெருசு இல்ல, சபரி கிளம்புறா. ஏன்னா குரு பார்த்து அனுகிரகம் பண்ணா அப்படி இருக்குமா? அவன் ஆத்மாவை தானே பெருமாள் பார்த்து மோட்சம் கொடுக்கணும் இல்லையா? பெருமாளை சாட்சியா வச்சுட்டு இவ தானே ஆத்மாவை வெளியில கிளப்பிட்டு இந்த ஊர்துவ நாடி வழியா பிரம்ம கபாலம் வெடிச்சு சரன்னு கிளம்ப பார்த்தா நேர பார்த்தா விமானம் வந்து நிக்கிறது, வைகுண்ட விமானம். அங்க 4 விஷ்ணு பார்ஷதால் வரணும் இல்லையா அழிச்சு போறதுக்கு? இவருடைய குருநாதர் தான் நிக்கிறார். விஷ்ணு பார்ஷதால் வரமாட்டோம், ஆச்சாரியர் வருவார். நம்ம அவளுக்கு ஒரு குருநாதர் இருக்கலாம், அவர் வருவார். நமக்கெல்லாம் உயிர் போச்சு. குரு பக்தனா இருந்தா, விஷ்ணு பக்தானா இருந்தானா விஷ்ணு பார்ஷதால் வருவா. குரு பக்தனுக்கு குருவே தான் வரணும். அதனால சாட்சாத் மதங்க மகர்ஷி வரார். வந்து சபரி வா அப்படின்னு அழைக்கிறார். அந்த அவளுக்கே உரிய உறவு, அந்த உறவு அவளுக்கு தானே புரியும். சபரி வா, அன்பா ஆத்துக்காரர் சுவாதீனமாக கூப்பிடுறது மாதிரி கூப்பிட அந்த ஜீவன் ஜல்லுன்னு கிளம்பி அங்கே திருவடிக்கிட்ட போக கிளம்பிடுத்து. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானல. வைகுந்தம் என்னத்தை கொடுக்கறது? பெருமாள் சபரி மோட்ச சாட்சி பூதாய நமஹ. சாட்சியா நிற்கிறார் பெருமாள், பார்த்துட்டு இருக்கார். கிளம்பி போயாச்சு, வைகுண்டம் போயிடுத்து. அந்த ஜீவன் அப்படியே கை குவிச்சுட்டு ராமர் லட்சுமணர் பார்க்கிறாங்க. போய் அந்த அந்த விமானம் மறையிற வரைக்கும் இவரே தானே பகவான், கூடவே தானே போகலாமேனா. குரு பக்தனுக்கு குரு அழைச்சிட்டு போறார், நம்ம என்னத்துக்கு போக வேண்டிய அவசியம்? பெருமாள் கை குவிச்சு பார்த்துட்டு இருக்கார். அந்த ரதம் மறைஞ்சதோ இல்லையோ, லட்சுமணரை பார்த்து, ராமா நம்மளும் தான் வசிஷ்டர்கிட்ட பக்தி பண்றோம், குருநாதா குருநாதான்னு. விஸ்வாமித்திரர்கிட்ட பக்தி பண்றோம். சபரியை பார்த்துனா நம்ம குரு பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆச்சாரிய பக்தினா அன்றும் இன்றும் என்றும் சபரி தான் வழிகாட்டி. அதுதான் கடைசியில் விகரந்தி எத்திர மகர்ஷியா சபரி புண்ணியம் ஸ்தானம் அப்படின்னார் வால்மீகி கூட. சபரி எங்க போய் அடைஞ்சான்னா அவருடைய ஆச்சாரியன் திருவடியை அடைந்தாள். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், ராமானுஜ சம்பிரதாயத்தை பார்த்தா யாராவது போயிட்டாளானா, பரமபதம் போயிட்டாளானா 10ஆம் நாளைக்கு ஒரு பத்திரிக்கை எழுதுவா இல்லையா, அனுப்புவா இல்லையா, தசாஸ்வ பத்திரிக்கை. அதில் பாருங்க, வைகுண்ட பதம் அடைந்தார், பரமபதம் அடைந்தார்லாம் எழுத மாட்டான். அவன் பேரை போட்டுட்டு இன்னாருடைய சிஷ்யா இன்னார்னு போட்டுட்டு இத்தனாம் தேதி ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு போடுவான். எந்த ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கட்டும் அவளுடைய ஆத்து பத்திரிகை அதை போய் பார்க்கணும். தசாஸ்வ பத்திரிகை ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு போடுவாள். தவிர வைகுண்டம் அடைந்தார், நாராயணன் திருவடி அடைந்தார், பரமபதம் அடைந்தார். இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம்னா இந்த சபரி மோட்சம். வால்மீகி சொல்றார் அவளுடைய ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். அதுதான் ஒரு ஜீவனுக்கு சம்சாரத்தில் கிடைக்காத பாக்கியம்னா இதுதான். அத்திர பரத்திர சாப்பி, இங்க இருந்தாலும் ஆச்சாரிய கைங்கரியம், உயிர் போயிட்டாலும் ஆச்சாரியன் திருவடியில வைகுண்டத்துல போய் அங்கேயும் கைங்கரியம். அங்க போனா பெருமாள் வேண்டாமானா, அந்த பெருமாளே உங்க ஆச்சாரியர் அங்க இருக்கார் ஓ அப்படின்னு மடியிலேருந்து இறக்கி விட்டு போ, உங்க ஆச்சாரியர் பின்னாடி வா. அப்புறம் அந்த ஜீவன் ஓடி வந்து ஆச்சாரியர் பின்னாடி வந்து அந்த குருநாதரான ஆச்சாரியர் பார்த்து பார்த்து ஏவுவார். இந்த கைங்கரியம் பண்ணு, தாயாருக்கு இந்த கைங்கரியம் பண்ணு, பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்ல ஏவ மற்ற அமரர் ஆட்சைவான்னு. அப்புறமா அங்கே போய் நம்ம உட்காந்து அவர் சொன்னதுக்கு அவருடைய சந்தோஷத்துக்காக கைங்கரியம் பண்ணுவோமே தவிர அங்கே பெருமாளுடைய சந்தோஷத்துக்கு ஒன்றும் பிராட்டியுடைய சந்தோஷத்துக்காக கூட கைங்கரியம் கிடையாது. ஆச்சாரியர் உகப்புக்கு தான். இங்கே இருந்தாலும் ஆச்சாரியர் தான், அங்கே போயிட்டாலும் நமக்கு ஆச்சாரியர் தான் அப்படிங்கிச்சு. அப்பேற்பட்ட குரு பக்திக்கு சிறந்த ஒரு பிராமணிகராக அல்லது சிறந்த ஆதர்சமாக இருந்தது சபரி. ராமாயணத்தை எத்தனை உபாக்கியான சுந்தரகாண்டம் சொல்கிறோம், சீதா கல்யாணம்னு சொல்கிறோம், பட்டாபிஷேகம்னு சொல்கிறோம், எதை வேணா சொல்லலாம். இந்த சபரி மோட்சத்துக்கு நிகர் சபரி மோட்சம் தான். இது யாருக்கு ரொம்ப தித்திக்கும்னா குரு பக்தின்னு ஒன்று பண்ணுறவங்களுக்கு தித்திக்கும். அவளுக்கு தான் புரியுது. அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு மதுர கவியாளர் சொன்னார். அந்த ஆச்சாரியர் பேரை உச்சரிக்கச்சவே அமிர்தம் ஊரும். ஒரு தரம் பெருமாளுடையது நாமத்தை சொன்னா, ராமநாமம் சொன்னா சொல்லச்செல்லாம் நாக்கில் தித்தி பார்ப்போம். ஆச்சாரியர் குருநாதருடைய பேரை சொன்னா ஒரு தரம் சொல்லச்சேன்னா ஜென்மாபுரம் நாக்கு தித்தி. அதுதான் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு மதுரை கவியாழ்வார் சொன்னார். ஒரு தரம் சொன்னா நம்பி என்ற கால், நம்மாழ்வார் பேரை ஒரு தரம் சொல்லியாச்சுன்னா என் நாக்கு தித்திச்சே நீ ஜென்மாபுரங்கிற. ஏன்னா அதான் குருவுக்கும் பகவானுக்கு வித்தியாசம்.
திருவாய்மொழின்னு 100 பதிகம் பாடினார் நம்மாழ்வார். 10 பாசமா 100 பதிகம். 100 பதிகத்துக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மார்க் போடுறான். பூர்வாச்சாரியர்கள்லாம் மார்க் போடுவாளாம் திவ்ய பிரபந்தத்துக்கு. அப்படின்னா பூர்வாச்சாரியர்கள்லாம் எப்பேற்பட்டவளா இருப்பா? நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை போன்றவள். அவளாம் என்ன பண்ணா 100க்கு எவ்வளோ மார்க் போடலாம் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு? 100க்கு 100 போடக்கூடாது. நம்மாழ்வாருக்கு 2 மார்க் போட்டான். 100க்கு 2 மார்க் தான் நம்மாழ்வாருக்கு. ஒரே ஒரு பதிகம் தான் பாடினார் மதுரை கவி ஆழ்வார். 100க்கு 100 மார்க் போட்டான். ஏன்னா இவன் எதை வச்சு மார்க் போடுறான்னா, விஷ்ணு பக்தி பண்றவன் உயர்ந்தவனா, குரு பக்தி பண்றவன் உயர்ந்தவனான்னு தான் நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் பார்க்குறான். விஷ்ணு பக்தி பண்றவனுக்கு 2 மார்க். ஏன்னா 2 பதிகத்தில் மட்டும்தான் குருநாதரை பற்றி, ஆச்சாரியரை பற்றியோ பாகவதாவுடைய பெருமையோ பாடியிருக்கார். மிச்சம் எல்லாம் பெருமாளை பற்றியோ பாட்டார். அந்த 2 பதிகத்துக்கு 2 மார்க் போட்டுட்டு பூரா ஒரே பதிகம் தான், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன்னு ஒரு பதிகம் தான். அந்த ஒரு பதிகம் அந்த 11 பாசுரமும் எங்க நம்மாழ்வார் அவருடைய பெருமையே சொல்றார். ஏன்னா அவருக்கு ஆச்சாரியர் பெருமையே, குரு பெருமையே சொல்றதுனால இதுக்கு 100க்கு 100 மார்க் அப்படின்னு போட்டா இல்லையா? ஏன்னா குரு பக்தி தான் விஷ்ணு பக்தியை காட்டிலும் உயர்ந்தது. தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் இருப்ப. பக்தியிலேயே பரபக்தி எதிரானா விஷ்ணு பக்தி, பரதரம் எதிரானா பாகவதாட்ட பண்ற பக்தி, பரமான பக்தி எதிரான ஆச்சாரியத்தை பண்றது. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்படின்றதுனால குரு பக்தி தான் சர்வஸ்மாத் பரம். அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம. அவர் விஷ்ணு பரபிரம்மம், இவர் சாட்சாத் பரபிரம்மம். அவர் கண்ணுக்கு தெரியாத பரபிரம்மம், இவர் நடமாடும் பரபிரம்மம். கண்ணுக்கு எதிர்க்க சாட்சாத்தா தெரியறதுனால அதுதான் குருரேவ ஹரிசாட்சாத் சரரூபின சம்சயா சாஸ்திரம் சொல்றது. அது அவர் நடக்கிறதோ பேசுறதோ பார்க்கறதோ புரியறதோ அச்சாவதாரமாக இருக்கிறதுனால தெரியாது, நமக்கு புரியாது. ஆனால் அவர் பார்த்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, நம்மளை கடாட்சம் பண்றார். எல்லாம் உண்மைதான், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆச்சாரிய ரூபத்தில் அதே பகவானே வந்து எதிர்க்க பேசுறதும் பார்க்கறதும் பழகிறதும், இங்கே வான்னு கூப்பிட்றதும், இந்த பழம்னு கையில் கொடுக்கறதும், சௌக்கியமானு விசாரிக்கிறதும். எப்போ வந்த நம்ம மெனக்கெட்டு போய் நின்றா நம்மளை பார்த்துட்டு ஏன் அவா வரலன்னு கேட்பான். வராத வாழை மெனக்கெட்டு கேட்பான். வந்திருக்க ஏன்னா அவளும் ஸ்மரணம், அவா ஸ்மரணமும் இங்கே வருவோம். இத்தனையும் என்னடா அந்த குருநாதருடைய கிருபை அலாதி சொல்லி மாளாது. நீங்கள் எதா சக்தி எதா மதி நமக்கு சபரி மோட்சம் சொல்கிற பாக்கியம் இந்த கிரகத்தில் கிடைச்சது. ஒரு சத்சங். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் ராஜா ராமச்சந்திர பகவான் கி जय आंजनेय स्वामी की जय, प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की सीताराम 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 जय सीताराम ओ सीताराम 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 जय सीताराम सीताराम
योगेंद्र सद्गुरुदेव भगवान की जय। जय आंजनेय स्वामी की जय।